continuation of NMR EPR spectroscopy. So NMR spectroscopy, I have already discussed in EPR spectroscopy itself. நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன். நான் EPR spectroscopy பொறுத்தளவில் எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். NMR பொறுத்தளவில் it is based on nucleons. Okay, this is electromagnetic spectrum. The NMR spectroscopy வர்றதுக்கு முக்கியமான காரணம் the radio frequency. ஓகே, ஸோ இது வந்து ஒரு சில பேசிக் கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா இது கேட்டில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிக்கும் எந்தெந்த ரேடியேஷன் வந்து காரணமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் மொமெண்ட் மியூ, ஓகே, ஃபார் அன் எலக்ட்ரான். இது ஆல்ரெடி நான் எலக்ட்ரானுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் இபிஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கு. ஸோ electron act as a Bohr magnet பார்த்தோம் நம்ம because of the charge and the spin. Okay, இது spinning property and the charge on the electron. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் வர்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு எலக்ட்ரானை பொறுத்த அளவில். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இபிஆர். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் எலக்ட்ரானுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அண்ட் இதுக்குரிய இதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் வந்து லேண்டஸ் ஸ்பிளிட்டிங் ஃபேக்டர், போர் மேக்னட்டான், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். சரியா? அண்ட் திஸ் இஸ் த ஸ்பின் குவாண்டம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். கொஞ்சம் ரஷ்அப் பண்ணிடுறேன், ஏன்னா இதனால் கொஞ்சம் நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் இபிஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்த்து நடத்தும் போது. சரியா? ஸோ the G value of an electron வந்து பார்த்தீங்கன்னா 2.0023. Okay, so this beta can be predicted with the help of He divided by 4 pi mc. The H is the Planck constant, E is the electronic charge, m is the mass of the charged particle, velocity of light. So all these are constant. M is the deciding factor, mass. Okay, and this G can be predicted with the help of with this equation. நீங்க இந்த term symbol படிக்கும்போது இதை பார்த்துருப்பீங்க. Okay, the equation. Right. So for நியூக்ளியானுக்கு, நியூக்ளியான்னா நம்ம பார்க்க போற இப்போ NMR ஸ்பெக்ட்ரம் பார்க்க போறோம் இல்லையா, இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் அ புரோட்டான். ஓகே, திஸ் P ரெப்ரசன்ட் புரோட்டான். இது வந்து ஜிபி பீட்டா என் எம்ஐ, பீட்டா என் எம்ஐ. ஸோ அங்கே நெகட்டிவ் சிம்பிள் போட்டிருக்கோம். இட் கரஸ்பாண்ட்ஸ் டு நெகட்டிவ் சார்ஜ் இஸ் கரஸ்பாண்டிங் டு எலக்ட்ரான், எலக்ட்ரானுக்கு சம்பந்தமானது. ஓகே, and Gp is the Landis splitting factor again, and gyromagnetic ratio, and this beta n is the nuclear magneton. இது எலக்ட்ரானுக்கு வந்து நம்மளுக்கு போர் மேக்னட்டான் பார்த்துருக்கோம், போர் மேக்னட்டான். ஃபார் நியூக்ளியான் இட் இஸ் நியூக்ளியர் மேக்னட்டான். ஓகே, then mi is the spin quantum number of nucleon. Spin quantum number of nucleon. Okay, this is for a proton. நம்ம அங்கே வந்து எலக்ட்ரானுக்கு பார்த்துருக்கோம். எலக்ட்ரானுக்கு வந்து பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப். ஹியர் நியூக்ளியான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் மட்டும் கிடையாது, நீங்கள் நிறைய இருக்கும். எம்ஐ வந்து ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் வேல்யூ இருக்கும், ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் வேல்யூ இருக்கும், அண்ட் தென் ஜீரோ இருக்கிற வாய்ப்பு இருக்குண்டு. இது வந்து நீங்கள் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு அநேகமாக சொல்லியிருப்பாங்க. திஸ் spin quantum number of a nucleon for nuclei can be predicted with the help of a nuclear shell model. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும் நியூக்ளியான்ஸ், ஐ மீன் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டுக்கு என்ன இருக்கும்னா நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ இருக்கும். அது வந்து நம்ம ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் வந்து எப்போ வரும் அப்படின்னா when we have odd A. ஓகே, ஆட் மாஸ் நம்பர் வரும்போது இருக்கும். ஆட் மாஸ் நம்பர்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், எய்தர் நம்பர் ஆஃப் புரோட்டான் இஸ் ஆட் ஆர் நம்பர் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஆட். ஓகே, then we have both odd Z and odd N. That means odd number of protons and odd number of neutrons. ரெண்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா we'll get integral spin value. சரியா? then even Z and even N எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த இன்டெக்ரல் ரெண்டுமே ஈவன் நம்பர் இருக்கும்போது என்ன ஆகும், ஜீரோ ஆகிடும். சரியா? and this G value for electron I have given 2.0023. for a proton it is 5.5854. okay, இதுவும் கேட் क्वेश्चनல கேட்டிருக்காங்க.
As usual, this beta, this is the equation for beta. Okay, so this is an energy of applied magnetic field when you are ஒரு அன்பர் எலக்ட்ரான் இருக்கும்போது அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன பண்றீங்க, you are giving the magnetic field externally. What will happen is the energy level of electron is split into 2 or 3. ஆக்சுவலா இது half electron சொல்லும்போது என்ன ரெண்டா பிரியும் சரியா, either plus of or minus of, and in the case of electron it is minus of is the aligned with the field, plus of is aligned against the field. Okay, so energy level என்ன increase ஆகும். So this energy difference is given by GE beta E H naught. Okay, and this is equivalent to H nu. This nu is the frequency, I mean operating frequency required to excite the electron from ground state to excited state. Okay, this H naught is the applied magnetic field. So at this particular applied magnetic field 1000 Gauss, the operating frequency required. ஓகே, ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் இந்த இடத்துல அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது எனர்ஜி லெவல்ஸ் என்ன ஆகுதுன்னா ஸ்பிளிட் ஆகுது. தென் when we are applying the microwave radiation in the case of EPR spectroscopy, the microwave radiation is applying. இந்த microwave radiation நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த 28 GHz is corresponding to microwave radiation. மைக்ரோவேவ் ரேடியேஷனோட ரேஞ்ச், அதோட ஃப்ரீக்வன்சி என்ன ரேஞ்ச் இருக்குமோ அதில் வந்து இது ஃபிட் ஆகும் சரியா. ஸோ நீங்கள் EPR பொறுத்தளவில் மைக்ரோவேவ் ரேடியேஷன் இஸ் ரெக்வயர்ட் டு எக்ஸைட் தி எலக்ட்ரான் ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, அண்ட் இதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேர் கோயிங் டு ப்ரெடிக்ட் ஃபார் ப்ரோட்டான். இதுக்கும் பார்த்துட்டோம் நம்ம ஏற்கனவே. ஸோ ஐ ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். ஸோ ஃபார் ப்ரோட்டான் திஸ் இஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் மெகாஹெர்ட்ஸ். ப்ரோட்டானை பொறுத்தளவில் என்ன பண்ணால் மெகாஹெர்ட்ஸில் கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா the frequency range required in NMR spectroscopy is radio frequency. சரியா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ், அதாவது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு நியூக்ளியான்ஸை வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு எக்ஸைட் பண்ணுறதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி வந்து மெகாஹெர்ட்ஸ் ரேஞ்சில் இருக்கணும். மெகாஹெர்ட்ஸ் ரேஞ்சில் இருந்தால் தான் இவ்வளவு என்ன பண்ணும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் NMR இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ மெகாஹெர்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து கூட என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பெட்டராக இருக்கும். ஓகே, அதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த NMR இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் ஒரு சில இன்ஸ்டியூஷனில் வந்து ரெசல்யூஷன் அதிகமாக வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கான காரணம் அதுதான். NMR ஃப்ரீக்வன்சி, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து கூட ரெசல்யூஷன் பெட்டராக இருக்கும் சரியா. அதை நம்ம பின்னால் பார்ப்போம். இதுதான் என்ன அப்படின்னா, NMR ஃப்ரீக்வன்சிக்கும் ரேடியோ, அதாவது EPR ஃப்ரீக்வன்சிக்குள்ள ரேஷியோ. ஓகே, NMR ஃப்ரீக்வன்சிக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சிக்குள்ள ரேஷியோ, அண்ட் திஸ் இஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் 660 megahertz. This is the ratio 660. So EPR frequency is higher than NMR frequency. Okay, இதுவும் நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் போன கிளாஸ்ல. முடிச்ச உடனே இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணேன். நான் ஒரு வருஷம் கேட் கொஸ்டின் இதை கேட்டிருக்கிறாங்க. ரேஷியோ பிட்வீன் த EPR அண்ட் NMR ஃப்ரீக்வன்சி இஸ் திஸ் மச்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 660 இஸ் தி ஒன் ஆஃப் தி ஆன்சர். ஓகே, ஸோ கமிங் டு தி டாபிக், நம்மளோட நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இதுக்கு முன்னால் பார்த்த எல்லாமே ஒரு பேசிக் தான். இட் இஸ் ஜஸ்ட் கம்பேரிசன் பிட்வீன் EPR அண்ட் NMR. EPRலையும் NMRலையும் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான். EPR வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரான், NMR வந்து ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியான். ஓகே, நான் நியூக்ளியான்னு சொல்கிறேன். இட் இஸ் நத்திங் பட் ப்ரோட்டான் சரியா. நம்ம ப்ரோட்டான் என்ன பண்ணுறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இதுக்கு இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we are going to consider the nuclear spin quantum number or nuclear spin. இது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான், MIன்னு சொன்னோம் இல்லையா, நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ. ஓகே, ஸோ இது எதனால வருது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆர்பிட்டால் அண்ட் ஸ்பின்னிங் மோஷன் ஆஃப் நியூக்ளியான்ஸ். ஓகே, எப்படி நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு நியூக்ளியஸை சுற்றி வரும்போது அதுக்கு ஆர்பிட்டால் மோஷன், ஸ்பின்னிங் மோஷன் ரெண்டுமே இருக்கும், அதே மாதிரி என்ன இருக்கும் நியூக்ளியான்ஸுக்கும் இருக்கும்.
சரியா? நியூக்ளியான்ஸ்க்கு என்ன இருக்கும்? ஆர்பிட்டல் மோஷன், நியூக்ளியர் மோஷன் இருக்கும். அதனால வரக்கூடியதான் அது நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ. ஓகே. அண்ட் திஸ் இஸ் I is equal to, நான் ஏற்கனவே சொன்னது தான், I is equal to 0 for even Z and even even number of Zங்கிறது என்னன்னா protons, Nங்கிறது number of neutrons. Okay. What about the mass number? You will get the even mass number. Okay. When we have integral spin value 1, 2, 3, integral spin value அது எப்போ வரும் அப்படின்னா ரெண்டுமே ஆடா இருக்கும்போது வரும். Then half integral spin value either one is odd, either one is odd, either ஒன்னுன்னா either proton or neutron. சரியா? ரெண்டுல ஏதோ ஒன்று ஆடா இருக்கும்போது என்ன ஆகும் வரும். Okay. And this nuclei with I is equal to half is NMR active. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்பின் வேல்யூ half இருக்கும், ஸ்பின் வேல்யூ half இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி புரோட்டான் என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்பின் வேல்யூவும் ஹாஃப் தான், நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ ஹாஃப் தான். ஓகே. ஏன் அப்படின்னா இட் ஹேஸ் ஒன்லி 1 எலக்ட்ரான் அண்ட் 1 புரோட்டான். ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்ன இருக்கு? ஹாஃபா இருக்கு. ஓகே. ரெண்டோட ஸ்பின் வேல்யூ ஹாஃபா இருக்கும். பட் இஃப் யூ கோ டு தி ஹையர் நியூக்ளியை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லாம் வந்து என்ன இருக்கும்? வேரியேஷன் இருக்கும். சரியா? So nuclei with I is equal to 0 is NMR inactive. NMR inactive. Nuclei with I is greater than half. I is greater than half. It is NMR active. So greater than half from the NMR inactive சொல்ல முடியாது. NMR active-ஆ இருக்கும், but gives very weak signal. It gives very weak signal. And இதுல exception யார் அப்படின்னா நைட்ரஜனும் chlorine, iodine. Okay, nitrogen, chlorine, iodine. These are also NMR active. NMR active. Okay. இது பட் ஆக்சுவலா இந்த இடத்துல நான் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். I is greater than half is NMR active, but give very weak signal கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, there is a development of another spectroscopy that is called nuclear quadrupole resonance spectroscopy, NQR. சரியா? NQRல என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஐ வேல்யூ கிரேட்டர் தென் ஹாஃப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் எப்படி ஸ்டடி பண்ணிருக்காங்க அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் NQR, தட் இஸ் கால்ட் நியூக்ளியர் குவாட்ரபோல் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ அதாவது ஐ வேல்யூ கிரேட்டர் தென் ஹாஃப் இருந்தால் NMR ஆக்டிவ், இன்ஆக்டிவ்னு சொல்லக்கூடாது. இட் இஸ் ஆக்டிவ், பட் இட் கிவ்ஸ் வெரி வீக் சிக்னல். ஆல் வெல் டிஃபெண்டாக என்ன பண்ணாது, பீக்ஸ் வந்து கொடுக்காது. பட் இட் இஸ் ஆல் NQR ஆக்டிவ்வாங்க. NQR. ஓகே. நியூக்ளியர் குவாட்ரபோல் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே. ஸோ நம்ம அதையும் பார்த்துருவோம். வாட் இஸ் குவாட்ரபோல்? ஓகே. தீஸ் ஆர் ஆல் காமன் NMR ஆக்டிவ் நியூக்ளியை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் NMR ஆக்டிவ் நியூக்ளியை, அண்ட் தீஸ் ஆர் ஆல் மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடி. இப்போ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அபண்டன்சி கொடுத்துருக்கிறேன் நான் இங்கே. ஸோ ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் அபண்டன்சி கொடுத்துருக்கிறேன். அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி NMR frequency. I mean, these are all the frequency which is required to excite the nucleons from ground state to excited state. So ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இருக்கு, NMR ஃப்ரீக்வன்சி தேவை. ஓகே. எதனால அப்படிங்கிறத நம்ம பின்னால பார்ப்போம். இட் இஸ் எதனால அப்படின்னா முக்கால்வாசி இது எனர்ஜி டிஃபரன்ஸ் டெல்டா இ. ஓகே. டெல்டா இ எதை பொறுத்திருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டை பொறுத்திருக்கும். தட் ஐ வில் டிஸ்கஸ் ஃபர்தர். சரியா? ஓகே. ஸோ இது ஏற்கனவே EPR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணினது தான். அங்கே வந்து குவாட்ரபோல் ஸ்பிளிட்டிங் நம்ம ஒன்று பார்த்தோம். அதனால நான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக. let us consider this is the shape of the nucleus. This is the shape of the nucleus, and where its I value is 0. I value 0 இருக்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா the magnetic moment is 0. At the same time the quadrupole moment is also 0. When the nucleus with the I is equal to half, its magnetic moment is non-zero. Magnetic moment is non-zero, but the electric quadrupole, quadrupole moment is 0. Okay. And this is the nucleus which is suitable to study the NMR. Okay. இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ஸ்பீஷஸ். ஐ வேல்யூ ஹாஃபாக இருக்கணும், மேக்னெட்டிக் மொமெண்ட் நான்-ஜீரோ, EQ என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். quadrupole moment should be 0. Okay. Okay, this is the
non-spherical nucleus. Okay, non-spherical nucleus. இது எப்போ வரும் non-spherical வந்து when the I value is greater than half or greater than or equal to 1. Greater than or equal to 1. Its I value, its magnetic moment is non-zero. And the EQ, I mean quadrupole moment is also non-zero, but it should be greater than 0. If it is greater than 0, this is the shape of the nucleus. This is called prolate. Okay, and this is called oblate section சொல்லுவாங்க, oblate, OBLET, oblate. Okay, when the I value is greater than 1, magnetic moment is non-zero. Again, EQ is less than 0. Okay, quadrupole moment என்னவா இருக்கும், 0 விட கம்மியா இருக்கும், but it is non-zero. Okay, and in the this kind of nucleus have been studied with the help of NQR, nuclear quadrupole resonance spectroscopy. Okay, so NMR என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். What happens in NMR? நான் ஏற்கனவே பார்த்ததும், ஐ மீன் ஏற்கனவே என்ன டிஸ்கஸ் பண்ணது தான், ஸ்பின்னிங் நியூக்ளியை ஜெனரேட் அ மேக்னெட்டிக் மொமெண்டம். நான் அங்கே என்ன சொன்னேன், புரோட்டானை சொன்னேன் நான். ஓகே, ஸோ புரோட்டான், the spinning of a proton will generate a magnetic moment. EPR பொறுத்தளவுல the spinning of electron will generate a magnetic moment. Okay, here it is a nucleon. Okay, so magnetic moment generate ஆகும். You are applying the magnetic field externally. Magnetic field என்ன பண்றீங்க, வெளியே இருந்து அப்ளை பண்றீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, the nuclear spin states split into 2. சொல்லியிருப்போம் எலக்ட்ரானிக் ஸ்பின் இருக்கும், இங்க நியூக்ளியர் ஸ்பின் ஸ்டேட் ஸ்பிளிட் into 2, plus of aligned with the field, minus of opposed to the external field. ஓகே, EPRல இதுக்கு அப்படியே என்ன பண்ணியிருப்பேன், ரெசிப்ரோக்கலா போட்டிருப்பேன். மைனஸ் ஆஃப் வந்து aligned with the field, plus of field, இங்க plus of aligned with the field, minus of opposed to the external field. Then the irradiation of the sample with optimum radio frequency required for excitation of nucleon from plus half to minus half. Okay, plus half ல என்ன ஆகுது, எக்ஸைட் ஆகி மைனஸ் ஹாஃப்க்கு போகும். அங்க என்ன பண்ணிருப்போம், மைக்ரோவேவ் ரேடியேஷனை பாஸ் பண்ணியிருப்போம், இங்க வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி. தட்ஸ் ஆல். ஸோ தி எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, ஐ மீன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்றதுனால உனக்கு ஸ்பிளிட்டிங் ஆஃப் நியூக்ளியர் ஸ்பின் ஸ்டேட்ஸ். ஓகே, அதுதான் டெல்டா இ. Okay, that is delta E. This energy difference delta E is directly proportional to mu, magnetic moment. So magnetic moment அதிகமா இருந்துச்சுன்னா energy difference, I mean splitting, extent of splitting அதிகமா இருக்கும். சரியா, அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, இந்த சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். delta E is directly proportional to mu. So magnetic moment varies from one nucleus to another. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு magnetic moment இருக்கும், எல்லாத்துக்கும் ஒண்ணு போல இருக்காது. That is what the magnetic moment decides the delta E. Okay, delta E decide பண்றது யாரு, magnetic moment தான். Okay, so delta E is unique for each nuclei. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். Okay, as the mu changes, delta E changes. Then the radio frequency required for excitation also changes. நான் ஒரு டேபிள் காலம் போட்டு காமிச்சேன் இல்லையா இதுக்கு முன்னால, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பேன் நான். ஓகே, அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து ஒவ்வொரு கொடுக்கறதுக்கான காரணம் இதுதான். மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன இருக்கும், ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால ஈச் ஒன் இன்டராக்ட் வித் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஃபரெண்ட்லி. ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா, த எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்டராக்ஷன் வித் அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபரெண்ட். சரியா, அதுதான் முக்கியமான காரணம். Right. So this is the nuclear spin states difference actually, delta E, which is given by plus half is aligned with the field, minus half aligned against the field. That is what higher energy level, and this is after applied magnetic field. Magnetic field apply பண்ணதுக்கு அப்புறம், so this is before applied magnetic field. Applied magnetic field magnetic field apply பண்றதுக்கு முன்னால these two are degenerate. So after applied magnetic field, it's split into 2. Okay, and this is the energy difference delta E, which is given by beta n h by 2 pi h naught delta mi. Okay, and this h naught is the applied magnetic field, delta mi is plus or minus 1,
where we have seen this nothing but a selection tool னு சொல்லிக்கலாம். applied magnetic field வந்து இந்த applied magnetic இது வந்து இந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா delta mi is equal, I mean it is equal to plus or minus 1 when the applied field is equal to experienced field. Okay, இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு magnetic field அப்ளை பண்ணுவோம், but what is the actually the molecule experienced, அது ரெண்டு ஒன்று போல இருந்தால் தான் இந்த கண்டிஷன் நம்ம சொல்றது எல்லாமே applicable. Okay, we know that nu, this nu is equal to beta n by 2 pi. இது ஆக்சுவலாக எப்படி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் தி டேர்ம் டெல்டா க்கு பதிலாக ஹச் நியூ போடுங்க, ஹச் நியூ. ஓகே, தென் திஸ் ஹச் கேன்சல்ஸ், திஸ் நியூ இஸ் equal to beta n 2 pi h naught. தென் உங்களுக்கு என்ன மாதிரினாலே உங்களுக்கு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது லார்மர் ப்ரொசஷனல் ஃப்ரீக்வன்சி எதனால வருது அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ப்ரொசஷனல் மோஷன். ஓகே, and it is given by omega L. It's given by omega L. This omega L depends on applied magnetic field. Omega L depends on applied magnetic field. This omega L is given by beta n h naught. Okay, and this equation gives the omega nu L. Nu L is the Larmor frequency. It is related as omega L by 2 pi. And substitute, just rearrange this equation. Omega L is equal to 2 pi in nu L. 2 pi nu L, which is equivalent to beta n h naught. Beta n h naught, and I have given here. இங்க கொடுத்திருக்கிறேன், அந்த equation substitute பண்ணிக்கறாங்க இங்க. Okay, and then instead of beta n, just to substitute we have I mean nuclear magneton. அதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, gn mu n 2 pi by h. Okay, and just rearrange the equation. This is the frequency required for excitation, gn mu n h naught by h. This one we have already discussed. Okay, EPR-ஐயும் NMR-ஐயும் கம்பேர் பண்ணி வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். Okay, so I will skip little faster. Okay, நம்ம இதுவும் நம்ம அங்கே பார்த்தோம் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் நான் EPR ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து NMR பண்ணுறது நான் முக்கியமான காரணம். ஓகே, ஸோ இன்டென்சிட்டி ஆஃப் NMR சிக்னலை பொறுத்தளவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இன்டென்சிட்டி ஆஃப் NMR சிக்னல் அண்ட் பீக் ப்ராடனிங். EPR பொறுத்தளவில் இன்டென்சிட்டி வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, பட் என்னவா இருக்கும், பீக் வந்து ப்ராடாக இருக்கும். ஓகே, NMR பொறுத்தளவில் இன்டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், பீக் வந்து என்ன இருக்காது, ரொம்ப ப்ராடாக இருக்காது, பீக் வந்து வெரி ஷார்ப். ஓகே, ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம the probability of upward and downward transition. That is upward என்ன அப்படின்னா நீங்க மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு, you are applying the magnetic field. ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. I'm using two magnetic kind of words. Okay, magnetic moment, magnetic field. Okay, magnetic momentங்கிறது என்ன அப்படின்னா it is generated by a molecule itself. It is because of the spinning of nucleons, unpaired nucleons. Okay, அதனால வரக்கூடியது magnetic moment. Magnetic fieldங்கிறது என்ன அப்படின்னா what you are applying externally. சரியா, ஒரு சில புக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க. ஃபீல்டு சரியா, ஃபீல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். சரியா, அதான் பண்ணியிருப்பாங்க, சுருக்கி கொடுத்துருப்பாங்க, ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க, மேக்னெட்டிக் என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. சரியா, ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் ஒரு மாலிகுலுக்கு I mean magnetic moment possessed by a molecule, then you are applying the magnetic field externally. வெளியிருந்து அப்ளை பண்றீங்க. Now this magnetic moment and magnetic field interacts. It split the nucleon spin states into two. ரெண்டா பிரிக்கும். சரியா, பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்றோம். I'm sorry ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து அப்ளை பண்றோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த நியூக்ளியான் which is present in the ground state will get excited. That is called upward transition. மேலே போ. சரியா, மேலே போனது என்ன ஆகும், சம்டைம்ஸ் கீழே ஓடி வந்துடும், downward transition. Okay, so this is the இந்த upward transition, downward transition ரெண்டும் எதை டிசைட் பண்ணோம் அப்படின்னா it decides the intensity of NMR signal. Okay,
and this is called ratio of population density. Population வேற ஒன்றும் இல்லை, கீழே இருந்து மேலே போன நியூக்ளியான்ஸ் எக்ஸைட்டட் செல்ல போய் என்ன பண்ணியிருக்கணும், இட் ஹேஸ் டு ஸ்டே ஃபார் சம் டைம், மேலே போய் உட்காந்துருக்கணும். சரியா? ஸோ மேலே போய் எக்ஸைட்டட் செல்ல இருந்தால் தான் என்ன பண்ணும், சப்போஸ் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போன அப்வர்ட் டிரான்சிஷனும் டவுன்வர்ட் டிரான்சிஷனும் பேரலாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு NMR சிக்னலே கிடைக்காது. சரியா? அதனால ஸோ இதில் இந்த இடத்துல நம்மளோட கோல் என்ன அப்படின்னா we have to promote the upward transition. சரியா? so to increase the intensity, more upward transition. so மேல என்ன பண்ணணும், நியூக்ளியான்ஸை வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு அனுப்பணும். சரியா? so increase the magnitude of net absorption. அப்போதான் என்ன இருக்கும், அப்சார்ப்ஷன் வந்து பெட்டரா இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா NMRல எப்படி இருக்கும், this is the case, upward transition downward transition ரெண்டுமே என்ன இருக்கும், ஈக்குவலா இருக்கும். And is N2 is the number of nucleons in the excited state, N1 is the number of nucleons in the ground state. Let us consider this is the about 1 million. So 1 million 9 is the 1 million is the in the excited state, but in the ground state is 1 million 9, almost equal. ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா இருக்கு. ஓகே, அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா there will be no net absorption, no சிக்னல் கிடைக்காது. அப்போ இது எப்படி ப்ரொமோட் பண்றாங்க, எப்படி இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இன்க்ரீசிங் தி ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இன்க்ரீசிங் தி ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி NMR ஸ்பெக்ட்ரோமீட்டர். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டெல்டா இ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, டெல்டா இ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ratio between N2 to N1 can also be increased. Okay, so increasing the operating frequency, then nuclear magneton. Delta E can also be increased by nuclear magneton. This is for a proton and this is for a carbon C13. This is for F19, phosphorus 31. Then N2 by N1 can also be increased. Then another one, lowering of temperature. This is for with respect to the Boltzmann distribution law. Okay, அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, NMR வந்து spectrum is always recorded at low temperature. Okay, low temperature record பண்ணுவாங்க. Then application of high magnetic field. Magnetic field வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், டெல்டா இ வந்து அதிகமாகும். Then the population density ratio can be increased. Okay, so the relaxation and the re-establishment of Boltzmann equilibrium is established in the case of intensity of NMR signal. சரியா? அடுத்தது போகலாம். ஸோ பீக் ப்ராடனிங் வந்து பார்த்தீங்கன்னா NMR பொறுத்தளவில் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகும், ப்ராடு பீக்ஸ் வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து முக்கியமான காரணம் ரெண்டு தான். ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும், இல்லை சாம்பிளாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து டியூனிங் பிரச்சனை இருந்துச்சுன்னா மிஸ் ஷேப்டு NMR டியூப்ஸ், NMR டியூப்ல வந்து பிரச்சனை இருக்கு, NMR டியூப்ஸ்ல வந்து பிரச்சனை இருக்குன்னா நமக்கு வந்து மேபி ஒரு சில பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து NMR டியூப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தின்னான டியூப், கேபிலரி டியூப் மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும் NMR டியூப்ஸ் வந்து. சரியா? அதுல வந்து அன்இவனா இருந்துச்சுன்னா, அந்த டியூப் வந்து அன்இவனா இருந்துச்சுன்னா ப்ராடனிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து சாம்பிள். ஓகே, சாம்பிள்ல வந்து இன்ஹோமோஜெனிட்டி, அதாவது சாலிபிலிட்டி இல்லாமல் இருக்கும். சரியா? தென் டெம்பரேச்சர் கிரேடியன்ட். நம்ம ஆக்சுவலாக சாம்பிளில் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது NMR ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். எஸ்பெஷலி லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. பட் சாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் ஒன்றா இருக்கும். தட் இஸ் கால்டு டெம்பரேச்சர் வேரியேஷன், தட் இஸ் கால்டு கிரேடியன்ட்னு சொல்லுவாங்க. தென் impurities present in the sample. And the third possibility is relaxation process. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடனிங் வர்றதுக்கு முக்கியமான காரணம். சரியா? And this can be overcome by uncertainty principle. Again, the relaxation process. Relaxation வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு, ஸ்லோ ரிலாக்ஸேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா, that is life period of the excited state should be large. ஓகே, ஷார்ப் பீக் கிடைக்கும். நம்ம இதைத்தான் நம்ம முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போன நியூக்ளியான்ஸ் வந்து இட் ஷுட் ஸ்டே ஃபார் சம் டைம். ஐ மீன் இட் ஹேஸ் டு ரிலாக்ஸ் ஃபார் சம் டைம் இன் தி எக்ஸைட்டட் ஸ்டேட். சரியா? இஃப்
if there is a fast relaxation, ரொம்ப fast relaxation இருக்குன்னா, I mean the lifetime of the excited state is very small. Ground stateல இருந்து excited stateக்கு போன நியூக்ளியஸ் உடனே திரும்பி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? There will be a broad peak or no NMR signal. Okay. So relaxation process தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டோம். சரியா? ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஹையரா இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமா இருக்கணும், லோ டெம்பரேச்சர்ல போய் ரெக்கார்ட் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா NMR ரெக்கார்ட் பண்றது என்ன பண்ணும்? ஃபெசிலிட்டேட் பண்ணும். சரியா? ஸோ ஷார்ப் பீக் கிடைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டேட் பண்ணும். ரைட். ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ்ல வந்து there are two types. One is spin lattice relaxation, spin relaxation. Okay. அதாவது ஸ்பின் லாட்டிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, the excited nucleus, I have given the definition very well actually. Excited nucleus passes the excess energy to the surrounding. Okay. அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஒரு நியூக்ளியான் போயிருக்கு. அது என்ன பண்ணிருக்கு? ரேடியோ ஃப்ரீக்வன்சில இருந்து எனர்ஜியை வாங்கிட்டு மேல போயிருக்கு. ஓகே. மேல போனது என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய லாட்டிஸ்னா வேற ஒண்ணும் கிடையாது, பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பரிங் ஆட்டம். ஓகே. பை ரொட்டேஷனல் அண்ட் டிரான்ஸ்லேஷனல் எனர்ஜிஸ் என்ன பண்ணும்? கொடுத்துரு. சரியா? இது லாட்டிஸ்ங்கிறது நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, பொதுவா கிறிஸ்டல் லாட்டிஸ் சொல்லுவோம், நம்ம சாலிட் ஸ்டேட்ல வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம இதை. ஓகே. இது வந்து என்ன, இந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக என்ன இருக்கும்? இந்த ஸ்பின் லாட்டிஸ் ரிலாக்ஸேஷன் வந்து ரொம்ப அதிகமா நடக்கும். இட் இஸ் given by T1. ஓகே. அண்ட் which leads to increase of surrounding heat. சரௌண்டிங் ஹீட் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அது எக்ஸைட் ஆகி, நியூக்ளியான் இருக்கு, எக்ஸைட் ஆகி மேல போயிடுச்சு. ஓகே. இட் ஹேஸ் டு ஸ்டே ஃபார் சம் டைம். இப்போ மேல போன நியூக்ளியான் அதுகிட்ட இருந்த எனர்ஜி என்ன பண்ணிச்சுன்னா பக்கத்துல கொடுத்துருச்சு. அப்ப என்ன பண்ணும்? இமீடியட்டா கீழே இறங்கி ஓடியாந்துரும். ஓகே. அப்போ என்ன பண்ணும்? திஸ் இஸ் த ரிலாக்ஸேஷனை ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரு காரணம் இதுதான், ஸ்பின் லாட்டிஸ் ரிலாக்ஸேஷன். சரியா? மேல போனதை கீழே இமீடியட்டா கீழே கொண்டு வந்துடும். சரியா? இப்போ இது நடக்கிறதுக்கான காரணங்கள் யாராரு? the factors which are influencing spin lattice relaxation யாராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், presence of a paramagnetic substance. Presence of a paramagnetic substance. It causes very fast relaxation. சரியா? மேல போனது கீழே ஓடியாந்துரும். So it will end up with broad NMR peak. Broad NMR peak. Okay. And this is an example. ஒரு manganese complex இருக்கு, hexaco complex. And இதை பொறுத்தளவுல proton NMRல there is no peak even though the water molecule is present. Okay. And it has 5 unpaired electrons in manganese. சரியா? So it exchange the energy to the electrons. பக்கத்துல மேங்கனீஸ் இருக்காங்க, பக்கத்துல மேங்கனீஸ் எலக்ட்ரான் எனர்ஜி வந்து என்ன பண்ணிடும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் which influence the spin lattice relaxation. அடுத்தது பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே. பிசிக்கல் ஸ்டேட்னா லிக்விட் ஸ்டேட்ல என்ன ஆகும்? the molecule has more freedom to rotate. ஓகே. நிறைய ஃப்ரீடம் இருக்கும். பட் சாலிட் ஸ்டேட்ல வந்து இருக்காது, அதிகமா இருக்காது. அப்போ the spin lattice relaxation is more in solid or liquid. It is more in solid. So T1 is equal to 10 to the power -2 to -4 for solid. Okay. T1, I mean spin lattice relaxation. Here I have given the time. இதை வச்சு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கண்டிஷன்ல, லிக்விட் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்பின் லாட்டிஸ் ரிலாக்ஸேஷன் இஸ் மோர் எஃபிஷியன்ட். 10 to the power -4 seconds தான். ஓகே. பட் ஹியர் இட் இஸ் 10 to the power -4 வரைக்கும் போகும். It takes little time. Okay. Then intensity of NMR signal. Okay. So T1 favors the increase of NMR peak intensity because of increase in population density ratio. Then 13 carbon 13 nucleus. Then size of the molecules. So T1 is very effective for bigger molecules. It's because of rotation is very slow compared to the smaller molecules. Okay. Then quadrupole nucleus. And this T1 is effective. I mean spin lattice relaxation time is more effective for quadrupole nuclei. I mean quadrupole nuclei என்ன நம்ம என்ன பார்த்திருக்கோம்? I value greater than half. அடுத்தது spin relaxation. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, the excited nucleus interact with another magnetic nucleus in the ground state.
okay, in the ground state, which results in de-excitation of the excited nucleus to the ground state and the excitation of ground state nucleus to the excited state. அதாவது ஒரு நியூக்ளியஸ் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு, சரியா? ஒரு நியூக்ளியான் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸஸ் எனர்ஜி என்ன பண்ணுவோம், பக்கத்துல இன்னொருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சுவாங்க. So this is called spin relaxation. In the spin relaxation பொறுத்தளவுல there is no change in energy of the spin system. Okay, no change in energy of the spin system, and it is a entropy driven process, that is randomization of the spin, and it occurs between the nuclei of same type. Okay, ஒரே டைப் ஆஃப் நியூக்ளியஸ் இருக்கணும், இருந்தாதான் என்ன பண்ணுவது நடக்கும், சரியா? இட் இஸ் லைக் அ மாஸ் பாயர். மாஸ் பாயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அயன் நியூக்ளியஸ் இருக்கும். ஐ மீன் சோர்ஸ் அண்ட் சாம்பிள் ஷுட் பி சேம். சோர்ஸ் அண்ட் சாம்பிள் ஷுட் பி சேம். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் நியூக்ளியஸாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த ஸ்பின் ரிலாக்ஸேஷன் நடக்கும். ஓகே, and this spin relaxation, it is described as a transverse process. ஏன் அப்படின்னா, it occurs in a plane perpendicular to the operated magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்றதுக்கு என்ன பெர்பெண்டிகுலரா நடக்கும். சரி, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இபிஆருக்கும் என்எம்ஆருக்கும் ஜஸ்ட் கம்பேரிசன். ஐ ஹவ் ஷோன் திஸ் ஸ்லைட். இபிஆர் நான் சொல்லியிருக்கேன் நான். இபிஆருக்கு வந்து மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி ரெஜின் இஸ் ரெஸ்பான்சிபிள், என்எம்ஆர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அண்ட் இன்டென்சிட்டியை பொறுத்தளவில் ஃபாஸ்ட் ரிலாக்ஸேஷன் மேக்ஸ் தி இபிஆர் சிக்னல் மோர் இன்டென்ஸ். ஸ்லோ ரிலாக்ஸேஷன் அண்ட் இபிஆர் டிக்ரீஸ் த இன்டென்சிட்டி ஆஃப் என்எம்ஆர் சிக்னல். And bandwidth பொறுத்தளவுல shorter relaxation time in EPR makes the peak broader. That is, bandwidth of EPR signal is much larger than NMR. அங்கே broader இருக்கும், இங்கே ஷார்ப்பா இருக்கும். Right, okay. So NMR பொறுத்தளவுல we are using chemical shift. chemical shiftங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதை ஏன் யூஸ் பண்றோம், அதை ஏன் நம்ம யூஸ் பண்றோம்? Okay, so here is the reason. So operating frequency nu for NMR transition depends on applied magnetic field H0, or H0 is different for different nu. அதாவது ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி தேவை. ஓகே, let us discuss இப்போ டிஸ்கஸ் பண்ணுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஃபிக்ஸட் நியூ ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க, ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேஸ் டு பி ஃபிக்ஸ்ட், அதுவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆர் ஃபிக்ஸட் நியூ இஸ் சேஞ்ச்ட், H0 இஸ் டு பி சேஞ்ச்ட் ஃபார் த நியூக்ளியஸ். நீங்க வந்து ரெண்டையுமே என்ன பண்ண முடியாது, ஒன்று ரெண்டு. சப்போஸ் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி இருக்கு, அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, ஒன்றை சேஞ்ச் பண்ணா இன்னொன்னு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, அதனாலதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னது டிபெண்டா இருக்கு. ஓகே, ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி மாத்தினீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக இது சொல்ல வர்றதா கெமிக்கல் ஷிஃப்ட்ங்கிறது. சரியா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பில் வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் வந்து என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருப்போம், ஒய் ஆக்சிஸ் வந்து அப்சார்பன்ஸ் கொடுத்துருப்போம். சரியா? இப்போ நம்ம வேரி பண்றது யாரை வேரி பண்றோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம். சரியா? ஈவன் யூவி விசிபிள்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we are giving the wavelength of UV visible spectroscopy. UV visible. சரியா? NMRல என்ன பண்ணுவோம், IRல என்ன பண்ணுவோம், FTIRல we have given the wave number of infrared. Operating frequency and applied magnetic field ரெண்டுமே என்ன இருக்கு, ஒண்ணுக்கு ஒன்று டிபெண்டா இருக்கு. சரியா? ஒண்ணுக்கு ஒன்று டிபெண்டா இருக்கு. அப்போ ரெண்டு பேராமீட்டர் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சரியா? ரெண்டு பேராமீட்டரையும் ரெண்டுலையுமே எதையும் ஒன்று யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்றாங்க, இதை ஓவர் கம் பண்றதுக்கு கெமிக்கல் ஷிஃப்ட் ஹஸ் பின் யூஸ். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் நியூ ரெண்டே பொறுத்தும் இருக்கு. This we have used the term operating frequency
and it is fixed for an instrument 300 megahertz. For example, ஒரு instrument இருக்குன்னா 300 megahertz யூஸ் பண்ணுவோம். Okay. ppm, parts per million, and this is the equation. Delta is equal to mu s minus mu r divided by mu naught multiplied by 10 to the power 6. Okay, this is the operating frequency of a sample. The reference, this is the frequency of reference mu r, and this mu naught is the operating frequency. Okay, it depends on the instrument what we are using. Instrument record பண்ண யூஸ் பண்ணுவாங்களே அது. And this 10 to the power 6 எதுக்காகனா to convert it into ppm, whole number convert பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, இதை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. So it is what it's called parts per million. ஸோ ஒவ்வொரு நியூக்ளியஸுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ F19 பொறுத்தளவில் இட் இஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் 1000. கார்பன் 13 பொறுத்தளவு 225 இருக்கும். போரானை பொறுத்தளவில் 140 வரைக்கும் இருக்கும். புரோட்டானை பொறுத்தளவில் 25 இருக்கும். ஓகே, these are all calculated values in the range of 20. நம்ம வந்து புரோட்டான் நம்பரை பொறுத்தளவில் 10, 11 அது வரைக்கும் போயிருக்கும், அதுக்கு மேலே போயிருக்க மாட்டோம். ஸோ இட் கேன் கோ அப் டு 20. Okay, then we have another term, shielding constant, sigma. Okay, shielding constant, what is this shielding constant? இப்போ we are applying the magnetic field. Okay, magnetic field apply பண்றோம். Okay, so this is the magnetic field experienced, HEX. HEX is less than the H naught. Okay, H நாட்ங்கிறது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கொடுக்குறோம். பட் மாலிகுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்ன? ஓகே, நம்ம அப்ளை பண்றதை விட கம்மியா இருக்கும். ஓகே, ஒரு பர்டிகுலர் காஸ் ஃபார் டெஸ்லா யூ ஆர் அப்ளைங், ஃபார் எக்ஸாம்பிள் 1 டெஸ்லா ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூ ஆர் அப்ளைங். இஃப் 0.9 டெஸ்லா இஸ் எக்ஸ்பீரியன்சிங். ஓகே, 0.9 எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, அப்போ வேர் இஸ் 0.1? 0.1 எங்க போகுது அப்படின்னா இட் இஸ் ஷீல்டட். ஓகே, shielded by the electron around the nucleus. That is called hydrogen induced. Okay, shielding the nucleus. நம்ம அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டை நியூக்ளியஸுக்கு போக விடாம யார்கிட்ட தடுக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் தடுக்குது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் கால்டு லோக்கல் டயாமேக்னெட்டிக் ஷீல்டிங் சொல்லுவாங்க. லோக்கல் டயாமேக்னெட்டிக் ஷீல்டிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் பேர் ஆயிருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, எலக்ட்ரான் வந்து என்ன இருக்கும், சம்டைம்ஸ் அன்பேர்டாகவும் இருக்கும். ஸோ அதுவும் என்ன பண்ணும், ஷீல்டு பண்ணும். ஸோ பேட் எலக்ட்ரான்ஸ் வில் ஷீல்டுனா தட் இஸ் கால்ட் டயாமேக்னெட்டிக் ஷீல்டிங். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா தட் இஸ் கால்ட் பாராமேக்னெட்டிக் ஷீல்டிங். ஓகே, அண்ட் வி ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் H experienced is equal to H naught minus H induced. Inducedனா that is the magnetic field which is induced by the electron environment. எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், இன்டியூஸ் பண்ணும். So the H induced is directly proportional to applied magnetic field. Applied magnetic field, that is H induced, induced magnetic field is given by sigma into H naught. This sigma is the shielding constant. Shielding constant. Okay, and if you substitute this H induced in this equation, inga kondu substitute pannunga, you will get H experienced. H experienced, the applied magnetic field which is experienced by the molecule can be predicted with the help of this equation. H experience is equal to H naught into 1 minus sigma. 1 minus sigma is the shielding constant. Okay, right. So I'm just going to correlate the chemical shift, shielding constant, applied magnetic field. Applied magnetic field. So more the shielded protons, that is higher the value of sigma. If there is a more shielding, then more the electron density. கண்டிப்பா நமக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குன்னா ஷீல்டிங் வந்து அதிகமா இருக்கும். Then more the upfield signal. Upfield signal, it is nothing but less the delta value, less the chemical shift, and these are all well known. உங்களுக்கு NMR ஸ்பெக்ட்ரம் நடத்தும் போது இதை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, சரியா? Then more the deshielded proton. Deshielded protonனா நியூக்ளியஸை சுத்தி எலக்ட்ரான் என்விரான்மெண்ட் இல்ல, சரியா? அப்ப என்ன ஆகும், நம்ம அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்டா என்ன ஆகும், ஈஸியா நம்ம அப்ளை பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே புரோட்டானுக்கு போயிடும், நியூக்ளியஸ்க்கு போயிடும்.
சரியா? இந்த இடத்துல நம்ம புரோட்டான் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் ரெப்ரசென்டிங் த நியூக்ளியஸ். நம்ம ஏன் புரோட்டானா சொல்றோம் அப்படின்னா, புரோட்டான் அது ஒன் ஆஃப் தி புரோட்டான் என்ன பண்ண புரோட்டான் தான் என்னது, இட் இஸ் நியூக்ளியான் வாட் வி ஆர் ஸ்டடிங். சரியா? ஸோ less the electron density, more the downfield signal and more the delta value. டெல்டா வந்து என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ இதுல ஆக்சுவலா நீங்க ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா லெஸ் டெல்டா வேல்யூ போகும். ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா மோர் டெல்டா வேல்யூ. ஓகே, ஸோ மோர் தி எலக்ட்ரான் டென்சிட்டி less the delta value, less the electron density, more the delta value. எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும்போது டீஷீல்டிங். ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும்போது ஷீல்டிங் அதிகமா இருக்கும். and this is the representation shielding deshielding பத்தி. so this is for NMR proton NMR பொறுத்தவரையில. ஓகே, நம்ம அடுத்தது போகலாம். ஓகே, ரெஃபரன்சஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் பொதுவா NMRல? நம்ம ஏற்கனவே NMR பொறுத்தளவுல நீங்க புரோட்டான் NMRக்கு வெல் நோன் இட் இஸ் டெட்ராமெத்தில்சிலேன் TMS. இது ஏன் யூஸ் பண்றோம்? இட் இஸ் பிகாஸ் 12 ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ், 12 ஈக்குவலன்ட் புரோட்டான்ஸ் இருக்கு. and the protons are highly shielded. It is high sigma value. All other compounds resonate in the upfield direction. சரியா? 12 புரோட்டான் இருக்கிறதுக்கு காரணம் ஹை ஷீல்டிங் போயிடும். ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்ப என்ன ஆகும், கீழே கொண்டு வந்துடும், லோ டெல்டா வேல்யூ. ஓகே, தட் இஸ் வாட் டிஎம்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோல அப்சர்வ் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் கெமிக்கலி இனர்ட் அண்ட் ஸ்டேபிள். டிஎம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலி இனர்ட் அண்ட் ஸ்டேபிள். and it is low boiling point. Low boiling point and easy evaporation favors the regeneration of the sample. NMRல வந்து பாத்தீங்கன்னா sometimes we have a few milligram of substance. நம்மளோட சிந்தசிஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான சப்ஸ்டன்ஸ் நம்ம கையில இருக்கும். ஓகே, ஐயோ நம்ம எப்படி NMR கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்போ you can recover the sample after recording NMR ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் you can easily recover the sample. Okay, because the TMS can be easily evaporated, easily ஓடி போயிடும். So you can recover the sample. And it is soluble only in non-aqueous solvents. இது ஒரு பெரிய drawback with TMS. Okay, டெட்ராமெத்தில்சிலேனை பொறுத்தளவுல ஒரு non-aqueous solvents தான் soluble ஆகும். அப்போ இது ஒரு drawback. Okay, and it can be used for proton C13 silicon NMR. நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஃபார் நான் எக்வஸ், அதாவது நம்மளோட சப்ஸ்டன்ஸ் வந்து எக்வஸ் கண்டிஷன் தான் போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் திஸ் சால்வெண்ட், யூ கேன் யூஸ் திஸ் DSS as a reference. sodium salt of 2,2-dimethyl to silapentane sulfonic acid. ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். and this is the reference which is used for water soluble substances. okay, and other references, apart from TMS and DSS, you can use for F19 NMR, you can use CFCl3. Okay, CFCl3. For phosphorus NMR, you can use phosphoric acid use பண்ணிக்கலாம். Okay, then I'm going to discuss the factors affecting delta. What are the factors which affect the delta value? I mean the chemical shift. and இதுல வந்து ரெண்டு இருக்கு நம்ம படிக்க போறோம். ஐசோட்ரோபிக் எஃபெக்ட், இன்னொன்று அனிசோட்ரோபிக் எஃபெக்ட். ஓகே, ஐசோட்ரோபிக் அண்ட் அனிசோட்ரோபிக். ஸோ வாட் டு மீன் பை ஐசோட்ரோபிக் எஃபெக்ட்? இது எதனால வருது அப்படின்னா, இட் இஸ் டியூ டு இன்டராக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா இட் இஸ் ஃப்ரம் எலக்ட்ரான். ஓகே, அண்ட் தென் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எலக்ட்ரானால வரக்கூடியது. சரியா? நம்ம அங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன், மேக்னெட்டிக் மொமெண்ட் சொல்லி சொன்னேன். the magnetic momentனா it is because of the spinning of nucleons. ஓகே, புரோட்டான் சுத்துறதுனால அதனால கிடைக்கக்கூடியது மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, and this is generated by a magnetic field. ஓகே,
magnetic field induced magnetic field, and that too from electron. Okay, you have to keep in mind, in NMR spectroscopy we are studying all the actually எல்லாத்தையும் நம்ம எதை பத்தி படிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நியூக்ளியான்ஸை பத்தி தான் படிக்கிறோம். ப்ரோட்டான்ஸ், ஓகே, ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூக்ளியான்ஸ், நியூட்ரான்ஸ் அதை பத்தி தான் படிக்கிறோம். ஓகே, ஸோ this isotropic effect is identical in all directions. Okay, Cartesian coordinates like x, y, z direction எல்லாத்துலயுமே எல்லாருக்கும் ஒன்று போல தான் இருக்கும் isotropic effect வந்து. And this isotropic effect is more the electron density around the nucleus, more the diamagnetic shielding, that is more the upfield NMR transition and less the chemical shift. Okay, electron density அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும், diamagnetic shielding இருக்கும். chemical shift வந்து என்ன ஆகும், lesser chemical shift போகும், less chemical shift value. Okay, and the factors affecting delta, then within this isotropic effect, what are the factors affecting isotropic effect? First one is electronegativity effect and inductive effect சொல்லுவாங்க. electronegativity effect நீங்க I hope நீங்க participate நினைக்கிறேன். electronegativity effect வந்து electron withdrawing group இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. Okay, I mean electronegative substituent reduce the electron density around the nucleus. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எலக்ட்ரோநெகட்டிவ் சப்ஸ்டிட்யூட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து தன் பக்கம் இழுத்துரும். அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் த நியூக்ளியஸ் குறைஞ்சிரும், ஐ மீன் அரௌண்ட் த நியூக்ளியஸ் குறைஞ்சிரும். ஓகே, ஸோ தென் ரிடக்ஷன் இன் சிக்மா டி, தட் மீன் ஐசோட்ரோபிக் எஃபெக்ட், downfield NMR transition, higher the chemical shift. When there is an electron withdrawing substituent, அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான் டென்சிட்டி அரௌண்ட் த நியூக்ளியஸ் குறைஞ்சு போயிடும். எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சிருச்சுன்னா என்ன இருக்கும், டீஷீல்டிங் இருக்கும். டீஷீல்டிங், ஓகே, டீஷீல்டிங் இருந்துச்சுன்னா ஹையர் NMR. ஓகே, மோர் தி கெமிக்கல் ஷிஃப்ட். டீஷீல்டிங் இருந்துச்சுன்னா மோர் தி கெமிக்கல் ஷிஃப்ட். ஓகே, அண்ட் தீஸ் ஆர் ஆல் தி ஜஸ்ட் கம்பேரிசன். ஒரு மெத்தில் புரோட்டான் இருக்கு, மெத்தில் புரோட்டான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா வேல்யூ பாருங்க, ஒவ்வொரு காம்பவுண்ட்லையும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு மெத்தில் புரோட்டான். ஓகே, இஃப் there is a substituent of fluorine இருந்துச்சுன்னா it is observed at the methyl proton is observed at 4.3 delta. ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும்போது OH, because oxygen is electronegative. ஓகே, electronegative இருக்கும்போது என்ன 3.4. just to compare these two, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. fluorine is more electronegative. அப்ப என்ன பண்ணும், எலக்ட்ரான் டென்சிட்டி தன் பக்கம் இழுத்து. அப்ப என்ன இருக்கும், புரோட்டான் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இங்க வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி நகம் குறைஞ்சு போயிடும். மெட்டல் குரூப்ல வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி குறைஞ்சு போகும். அப்போ மோர் டெல்டா, சரியா? அண்ட் தென் இஃப் யூ லுக் அட் தி ஆர்டர், குளோரின் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், புரோமின், அயோடின், these are less electronegative. அப்ப என்ன ஆகும், டெல்டா வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகும். ஓகே, அண்ட் டிஎம்எஸ் இஸ் தி லீஸ்ட், டெட்ராமெத்தில்சிலேன். ஓகே, ஏன்னா அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டிஸ், சிலிக்கனோட electronegativity is somewhat less. So this is the first one. Isotropic effect la electronegativity is an important one. The next one is hybridization. Okay, hybridization in carbon. இது வந்து ஆக்சுவலா நம்ம ஹைபிரிடைசேஷன்னா sp கார்பன், sp2 கார்பன், sp3 கார்பன், இதுல வந்து டெல்டா வேல்யூ வந்து யாருக்கு அதிகமா இருக்கும், ஐ மீன் கெமிக்கல் ஷிஃப்ட் வேல்யூ யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஹைபிரிடைசேஷன்ல நீங்க அழகா சொல்லலாம் பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர். ஓகே, பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கார்பன், இது எப்படி பாக்குறது அப்படின்னா, ஓவராலா எலக்ட்ரான் டென்சிட்டி இதுக்கு வந்து 100% வச்சுக்குவோம். 100% வச்சுக்கும் போது எஸ்பியில வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் 50%. ஓகே, 50% எஸ் கேரக்டர் கொடுத்துருக்கேன் நான். ஐ மீன் எஸ் கேரக்டர் இஸ் நத்திங் பட் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. ஓகே, எஸ் கேரக்டர் இஸ் நத்திங் பட் எஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி. இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் எஸ் ஆர்பிட்டால் வந்து பாத்தீங்கன்னா 50% இருக்கு எஸ்பியில வந்து. ஓகே, அப்போ இது 50%, இது 50%, ஓவரால் 100% வந்துடும். ஸோ 50-50, சரியா? அண்ட் ஹியர் இங்க வந்து பாத்தீங்கன்னா sp3ல
இந்த sp2 வந்து பாத்தீங்கன்னா 33% of 33.33% வந்து பாத்தீங்கன்னா it is due to ஒரு s orbital. ஓகே, 2 s orbital இருக்கு. ஸோ 2 into 33.3. ஓகே, ஸோ ஓவரால் you'll get overall 100% கிடைக்கும், 100% கிடைக்கும். ஓகே, அப்போ பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் என்ன ஆகுது, sp2ல குறையுது. ஓகே, வாட் அபவுட் sp3? sp3ல பாருங்க, ஓவராலா இந்த 100% வந்து ஷேர்டு பை ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால். அப்போ வாட் இஸ் த பெர்சன்டேஜ் கேரக்டர்? இட் இஸ் 25%. ஓகே, அப்போ p ஆர்பிட்டால் கான்ட்ரிபியூட்ஸ், வாட் இஸ் p எலக்ட்ரான் டென்சிட்டி? இட் இஸ் 75%. ஓகே, p எலக்ட்ரான் டென்சிட்டி 75% இருக்கும். அப்போ இங்க 25%, s வந்து 25%, p-ல வந்து 75% இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ லுக் அட் தி hybrid orbitals, ஸோ sp கார்பனா இருந்துச்சுன்னா s எலக்ட்ரான் டென்சிட்டி 50%, sp2 இருந்துச்சுன்னா 33%, sp3 இருந்துச்சுன்னா 25%. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பர்சன்டேஜ் s கேரக்டர் சீக்வன்ஸ். ஓகே, நான் ஏன் s எலக்ட்ரான் சொல்றேன் அப்படின்னா, ஏன் p ஆர்பிட்டல்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது? பிகாஸ் s ஆர்பிட்டால் இஸ் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் the nucleus because of shape. s ஆர்பிட்டால் வந்து spherical shape இருக்கிறதுனால it is closely associated with the nucleus. Closely associated with the nucleus. If there is a more electron density on the s orbital, then there will be more shielding. Shielding என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகே, அதனால சொல்றேன் s கேரக்டர் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்? ஷீல்டிங் வந்து அதிகமா இருக்கும். Okay, this is the chemical shift order of proton NMR in CH3, CH2, CH. Okay, நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் புரியும்னு நினைக்கிறேன். More the electron density, less the chemical shift. Less the chemical shift. Okay, so sp carbon will give less delta. Then sp2 carbon, இது வந்து என்ன இருக்கும்? ஹையர் டெல்டா போகும் பிகாஸ் ஆஃப் லெஸ் பெர்சன்டேஜ் எஸ் கேரக்டர். ஓகே, ஓகே, சம் டிஸ்ட்ராக்ஷன். 21 NCR பா. சார் இந்த ஆர்டர் மட்டும் இன்னொரு சொல்லித்தாங்க சார் ப்ளீஸ் சார். ஏப்பா இந்த ஆர்டர் மட்டும் இன்னொரு சொல்லித்தாங்க சார். ஓகே, நீங்க ஹைபிரிடைசேஷன் படிச்சிருக்கீங்களா? ஹைபிரிடைசேஷன். எஸ் சார், படிச்சிருக்கேன் சார். ஓகே, sp ஆக்சுவலா sp ஹைபிரிடைசேஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னா, மிக்சிங் ஆஃப் ஒரு s ஆர்பிட்டால் ஒரு p ஆர்பிட்டால். சரியா? எஸ் சார். இப்போ sp வந்து s கேரக்டர் அதிகமா இருக்கு சார், அப்படிதானே சார்? ஆமா. அப்ப வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு, அப்படிதானே சார்? ஆமா. அப்ப வந்து சிக்மா வரை கம்மியா இருக்கு, அப்படியே சார்? எஸ், ஷீல்டிங் வந்து இங்க அதிகமா இருக்கும். பிரசன்ட் s எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும்போது ஷீல்டிங் வந்து அதிகமா இருக்கும். சார் அப்பனா sp3 தானே சார் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மி, அப்ப அதுக்கு தானே சார் அதிகமா இருக்கணும் வேல்யூ, சிக்மா வேல்யூ? அது டி ஷீல்டிங் ரீஜன்ல இருக்கும், டி ஷீல்டிங் ரீஜன்ல இருக்கும். ஓகே சார். ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் ரெசனன்ஸ். Effect of resonance. So the aromatic proton appears at 7 to 8 delta. நமக்கு தெரியும் புரோட்டானை பொறுத்தளவுல. ஓகே, so if there is an electron withdrawing substituent, and இதுல வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, there will be a deviation. Okay, 7.2 parts per million வந்து when there is an x is equal to x. If there is an electron withdrawing substituent, there is a electron density கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும்? there is a deviation of chemical shift. ஓகே, எலக்ட்ரான் withdrawing இருக்கும்போது more delta.
So this is an example. Nitro group இருக்கும்போது order of shielding of protons. இது actually order of de-shielding of protons. நல்லா கவனிச்சுங்க, order of de-shielding. And in the case of amine group இருக்கும்போது என்ன order of shielding of protons. Order of shielding of protons. Okay. And the next factor which affect the isotropic effect is hydrogen bonding. And உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய ரெண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னா, ஒன்று என்எம்ஆர், இன்னொன்று வந்து எஃப்டிஐஆர். ஓகே, இன்கேஸ் உங்களோட மாலிகுல்ல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அது டிஸ்டிங்விஷ் பண்ணக்கூடிய ரெண்டு மெத்தட்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து என்எம்ஆர், இன்னொன்று வந்து எஃப்டிஐஆர். எஃப்டிஐஆரை பொறுத்தளவில் ரெக்கார்டிங் இஸ் ஈஸி. ஓகே, அது வந்து அண்ட் தென் த காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஐஆர் ரொம்ப சீப். அதுக்கடுத்து இன்னும் ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக் தான் என்எம்ஆர். ஓகே, ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து என்ன பண்ணலாம், வி கேன் ஈஸிலி டிஸ்டிங்விஷ் வித் த ஹெல்ப் ஆஃப் என்எம்ஆர் அண்ட் எஃப்டிஐஆர். ஸோ these two methods can be distinguished with the help of NMR. ஒன்று வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வெதர் வாட் டைப் ஹைட்ரஜன் பாண்டிங் which can also be predicted. சரியா? அக்யூரசியை பொறுத்தளவில் என்எம்ஆர்ல அக்யூரசி இருக்கும், எஃப்டிஐஆர் பொறுத்தளவில் அக்யூரசி கொஞ்சம் கம்மியா இருக்கும். சரியா? ரைட். இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங்கை பொறுத்தளவில் the hydrogen bonded proton experience more downfield resonance. Okay, downfield resonance, that is higher delta compared to the non-hydrogen bonded proton. Okay, so hydrogen bonding இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெல்டா வேல்யூ வந்து ஹையர் டெல்டா போயிடும் compared to the non-hydrogen bonded. Okay, and the intermolecular hydrogen bonding intermolecular இருந்துச்சுன்னா that can be minimized by increasing the dilution. Dilution போடும்போது என்ன பண்ணும், we can overcome the intermolecular hydrogen bonding, but intramolecular hydrogen bonding நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, dilution பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ விதின் த மாலிகுல் இருக்கும்போது ஹைட்ரஜன் பாண்டிங் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, and this is an example for an alcohol in free in dilute solution. The delta value of the proton, alcoholic proton, is observed at 0.5 to 1 delta ppm. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டட், திஸ் இஸ் இன்டர்னல் ஹைட்ரஜன் பாண்டிங். இதோட வேல்யூ என்ன ஆகும், 4 to 5 டெல்டா போகும், 4 to 5 ppm per. Okay, the next factor which affect the isotropic effect is effect of charge. And cationic இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி இருக்கும், டீஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும், தட் இஸ் டவுன்ஃபில் ரெசனன்ஸ். anionic இருந்துச்சுன்னா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும், more shielding and upfield resonance. Okay, more shielding and upfield resonance. And these are all the example. cyclopentadienal anion இருக்கு, இதோட டெல்டா வேல்யூ 5.4 ppm இருக்கும், பென்சீனும் 7.42 ppm இருக்கும், சைக்ளோஹெப்டாட்ரையனலுக்கு 9.2 ppm இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா all these three molecules are aromatic. Okay, because it obeys the Huckel's rule. இது ஹக்கல்ஸ் ரூல் ஒபே பண்ணுது, பட் ஸோ இப்போ எல்லா ப்ரோட்டானுமே ஈக்குவலண்டாக தான் இருக்கணும். சரியா? ஒபே பண்ணுறதுனால ஈக்குவலண்டாக இருந்தாலுமே ஒவ்வொரு ப்ரோட்டானும் என்ன பண்ணுதுன்னு பாருங்க, சைக்ளோபென்டாடையனில் பொறுத்தவரை 5.4ல கொடுக்குது, பிகாஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி லெஸ் த டெல்டா வேல்யூ. ஓகே, ஸோ இங்கே சைக்ளோஹெப்டாட்ரையனில் பொறுத்தளவில் less the electron density, more the delta value. Okay, சார் இப்போ ஆனியனுக்கு வேல்யூ கம்மியா இருக்கு, அப்படிதானே சார்? ஷீல்டிங்கா இருந்துச்சுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷீல்டிங்கா இருந்துச்சுன்னா வேல்யூ கம்மியா இருக்கும், டீஷீல்டிங்கா இருந்தா வேல்யூ அதிகமா இருக்கு, அப்படிதானே சார்? ஆமா. தேங்க் யூ சார். ஓகே, ஓகே. ஸோ இந்த ஐசோட்ரோபிக் எஃபெக்ட் ஆஃப் சார்ஜ் பார்த்துருந்தோம். ஸோ கேட்டயானிக்கா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் டிஃபிஷியன்ஸ் இருக்கும், டீஷீல்டிங் எஃபெக்ட், டவுன்ஃபில் ரெசனன்ஸ். ஓகே, ஆனியானிக்கா இருக்கும்போது எலக்ட்ரான் ரிச், மோர் ஷீல்டிங், அப்ஃபில் ரெசனன்ஸ். ஓகே, திஸ் இஸ் another example, isopropynyl cation. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு, மோர் டெல்டா. ஓகே, and this is for delta value of this methylene proton.
This is the methyl proton, CH proton. இதோட வேல்யூ வந்து 13.5 இருக்கு, இங்க இருந்து 1.4ல இருக்கு. எலக்ட்ரான் டென்சிட்டி இங்க கம்மி ஆயிடுச்சு. சார் எஸ் சார் டவுன்ஃபீல்ட் அப்ஃபீல்ட் ஒன்று சொல்லி தர முடியுமா சார் ப்ளீஸ் சார்? டவுன்ஃபீல்ட் அப்ஃபீல்ட் எந்த டாப் திரும்ப பின்னால போகணுமா நானே? புரிய முடியும் சார், சாரி சார். எந்த எக்ஸாம்பிள் சொல்றப்பா? எந்த எக்ஸாம்பிள்? சார் இதுல டீஷீல்டிங் எஃபெக்ட் புரியுது சார், டவுன்ஃபீல்ட் சொல்றீங்க சார், அப்ப என்ன மட்டும் ஒரு சொல்லிட்டீங்கன்னா போதும் சார். டவுன்ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, நம்ம இதுதான் கெமிக்கல் ஷிஃப்ட் சொல்றோம் இல்லையா, கெமிக்கல் ஷிஃப்ட். எஸ் சார், அதுதான் சொல்றோம். ஓகே சார், தேங்க் யூ சார். டவுன்ஃபீல்ட்னா ஒண்ணும் கிடையாது, ஹையர் டெல்டா வேல்யூ போ, ஹையர் டெல்டா. ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா அல்லைல் கேட்டையான்ல this is the delta value for each proton present in 3 different carbon atoms. இங்க வந்து CH2 இருக்கு 8.95 and these two are giving the same value. Okay, but இந்த மிடில் கார்பன் பாருங்க, இது அல்லைல் கேட்டையான், this is for அல்லைல் ஆனயன். ஓகே, அல்லைல் கேட்டையான் and அல்லைல் ஆனயன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இது வந்து கேட்டையானிக்கா இருக்குது, ஆனயானிக்கா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும்போது மோர் டெல்டா வேல்யூ. ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி இங்க அதிகமா இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் டெல்டா வேல்யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிசோட்ரோபிக் எஃபெக்ட். ஓகே, அனிசோட்ரோபிக் எஃபெக்ட் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஐசோட்ரோபிக் எஃபெக்ட், சரியா, ஐசோட்ரோபிக். And this is due to the local paramagnetic interaction. So paramagnetic field at the nucleus. Paramagnetic na, it is due to the unpaired electrons. Okay, so paramagnetic field at the nucleus causes deshielding. That is downfield resonance. Okay, இது எதனால வருது அனிசோட்ரோபிக் எஃபெக்ட் அப்படின்னா, இட் இஸ் டியூ டு தி மிக்சிங் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் which leads to field induced non-spherical circulation of electrons around the nucleus. அதாவது மிக்சிங் ஆஃப் கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், which leads to the field induced non-spherical circulation of electrons around the nucleus. ஸோ ஸ்பெரிக்கல் நேச்சர் வந்து என்ன ஆகுதுன்னா வேரியேஷன் இருக்கு இங்க வந்து. இதனால அப்படின்னா மிக்சிங் ஆஃப் கிரவுண்ட் அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஐ வில் கிவ் an example, you can easily understand. Especially the anisotropic effect is due to the unsymmetric distribution of electrons in the p and d orbitals at both ground and excited state. ஓகே, அங்க வந்து சிமெட்ரிக்கா இருக்கும் ஐசோட்ரோபிக்ல வந்து. அனிசோட்ரோபிக்ல வந்து என்ன இருக்கும், there is an unsymmetric distribution of electrons in the p and d orbitals at both ground state and excited state. Unsymmetric distribution அவர் ஒன்றும் கிடையாது, நீங்க காம்ப்ளெக்ஸஸ்ல படிச்சிருப்பீங்க, ஜான்டலர் டிஸ்டார்ஷன் which is due to the unsymmetry in the distribution of electrons in the d orbitals படிச்சிருப்பீங்க. ஓகே, அதே கேஸ் you can apply, இங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். Okay, unsymmetry in the distribution of electrons either in the p and d orbitals. Okay, this is just a comparison between isotropic and anisotropic effects. Isotropic effect பொறுத்தளவுல it opposes the applied magnetic field at the nucleus. It enhances the magnetic field intensity at the nucleus. Anisotropic effect. Isotropic effect வந்து nucleus is shielded and it's deshielded. Okay, deshieldingனா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கும். Okay, then it favored when electrons are localized on a single atom or around the linear double or triple bonds. Okay, and this is favored when the applied field causes the electrons to circulate non-spherically throughout the molecule using the unoccupied orbital. Okay, and these are all the comparison of the isotropic effect and anisotropic effect in some of the species. Okay, carbon, nitrogen. இது வந்து பார்த்தீங்கன்னா anisotropic effect is much more for these species compared to the isotropic effect.
and for boron these are all approximately equal, and this is for approximately I mean for proton the isotropic effect is somewhat more, but anisotropic effect is almost zero. Comparing the isotropic effect கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்பீசிஸ்க்குலாம் அதிகமா இருக்கு புரோட்டானை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, and this is just a comparison shielding constant of some of the species. இதுக்கு வந்து ஒவ்வொரு சில ஸ்பீசிஸ் கொடுத்துருக்கிறேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பாருங்க. ஓகே, then the next one is remote effect. I mean neighbor anisotropic effect. இது வந்து பை எலக்ட்ரான் கிளவுட்னால வர்றது. இது உங்களுக்கு சொல்லி கொடுப்பான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரில டிஸ்கஸ் பண்ணணுமா இல்ல இது ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த இன்ஆர்கானிக் ஸ்பீசிஸ் போயிடலாமா தெரியல. ஓகே, ஜெனரலா அனிசோட்ரோபிக் எஃபெக்ட் பென்சீன்லாம் சார் பேசுவோம், அப்படிதான் சார்? அதேதான். ஓகே சார். ஸோ இது பை சிஸ்டத்தினால வரக்கூடியது தான் இந்த நெய்பர் அனிசோட்ரோபிக் எஃபெக்ட், ரிமோட் எஃபெக்ட். ஆக்சுவலாக நீங்கள் இந்த பை எலக்ட்ரான் கிளவுட் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதனால அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். இதுதான் அந்த பை சிஸ்டம் இருக்குல்ல, எத்திலீனில் வந்து ஏன் ஷீல்டிங் ரீஜன்ல ஏன் டிஷீல்டிங் ரீஜன் சொல்றது ஆக்சுவலாக வென் யூ ஆர் அப்ளைங் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இதில் வந்து இந்த ப்ளஸ் சைன் ரெப்ரசன்ட் த ஷீல்டிங் ரீஜன், த நெகட்டிவ் சைன் ரெப்ரசன்ட் த டீஷீல்டிங் ரீஜன். ஓகே, இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நம்ம ஷீல்டிங் ரீஜன்ல இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். டீஷீல்டிங் ரீஜன் இருக்கும்போது என்ன ஆகும்? ஐம் சாரி, ஷீல்டிங் ரீஜன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி விச் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த நியூக்ளியஸ் வந்து என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ethylene proton experience high field. Ethylene proton experience high field and resonate at the downfield. Which gives the higher delta value. Okay, delta value வந்து என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். I mean இது எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா the magnetic field which is experienced by the nucleus டீஷீல்டிங் ரீஜன்ல அதிகமா இருக்கும். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஷீல்டிங் ரீஜன்ல என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு விச் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த நியூக்ளியஸ் வந்து என்ன இருக்கும்? ஷீல்டிங் ரீஜன்ல வந்து கம்மியா இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த நியூக்ளியஸ். ஓகே, that is what the delta value of these two protons is 5 to 7 ppm, but in the case of acetylene it is 2 to 3 ரீஜன்ல இருக்கும். சரியா? I will skip this. இது வந்து ஆர்கானிக் சிஸ்டம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. neighboring group effect, remote effect. This is for carbonyl group. Okay, these are all the possible delta values for proton NMR in a different chemical environment. So ஒவ்வொரு என்விரான்மெண்ட்லையும் ஒவ்வொன்று, இது வந்து எல்லா புக்ஸ்லையுமே இருக்கும். இது வந்து ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து then fine structure of NMR signal. இது வந்து நம்ம EPRல பார்ப்போம். ஃபைன் சிக்னல்ஸ், ஹைப்பர் ஃபைன் சிக்னல்ஸ், சூப்பர் ஹைப்பர் ஃபைன் சிக்னல்ஸ். இது எதனால வருது அப்படின்னா இன்டராக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் அ நியூக்ளியான் வித் நெய்பர். பக்கத்தில் யார் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் வந்து சொல்லி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு புரோட்டான் இருக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய புரோட்டான் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கப்புள் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் n+1. நம்ம எப்பவுமே பார்த்தல n+1 ரூல் பார்த்தா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் கிவன் பை த நம்பர் ஆஃப் ஃபைன் சிக்னல் இஸ் கிவன் பை 2ni+1. 2ni+1. n வந்து என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ், i வேல்யூ என்ன அப்படின்னா அதோட i வேல்யூ +1. ஓகே, ஃபார் i is equal to half, na is equal to nx+1. அதாவது புரோட்டான் நம்பர் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், n+1 ரூல் அப்ளை பண்ணிடலாம். if n is other than half வேல்யூ இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும் ஏன்னா n+1 ரூல் வந்து அப்ளை ஆகாது. இதை தான் யூஸ் பண்ணணும் நீங்க. ஓகே, இது நான் EPR டிஸ்கஸ் பண்ணும்போதுமே நான் இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் 2ni+1 ரூல் வந்து ஃபைன் சிக்னல்ஸ் கொடுக்கும். ஓகே, ஃபைன் சிக்னல்ஸ்
தென் ஹைப்பர் ஃபைன் பார்த்தோம் நமக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஹைப்பர் ஃபைனுமே நம்ம இந்த ரூல் அப்ளை ஆகும். ஹைப்பர் ஃபைன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஹைப்பர் ஃபைன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ். ஓகே, இது வந்து புரோட்டான் கப்புள் பண்ணும்போது இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த கேஸ் ஆஃப் கார்பன் இருக்கு, கார்பன் இல்லாம சப்போஸ் நைட்ரஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்குன்னா நைட்ரஜனோட ஐ வேல்யூ வந்து 1. அப்போ நம்ம இந்த வேல்யூ இந்த n+1 ரூல் அப்ளை பண்ண முடியாது. சரியா? ஓகே. ஸோ ரிலேட்டிவ் இன்டென்சிட்டிஸ் ஆக்சுவலாக இது வந்து இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்ளை பண்றது. I will skip this also. இது வந்து இது கேன் பி the Pascal's triangle can be obtained with the relationship NCM வச்சு பண்ணிக்கலாம். And then coupling constant, spin coupling and coupling constant J. Okay. Actually the coupling constant வந்து பார்த்தோன்னா it measure the interaction between the non-equivalent nuclei which is expressed in H. இந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பொறுத்தளவுல. நிறைய இடங்கள்ல வந்து இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து. When there is an anti-parallel arrangement of nuclear spin and electron spin which stabilize the system more than their parallel arrangement, இது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இப்போ சப்போஸ் கார்பன் 13 இருக்கு, கார்பன் 13ஓட நியூக்ளியர் ஸ்பின் வேல்யூ, நியூக்ளியர் ஸ்பின் நல்லா வச்சுக்கோங்க, நியூக்ளியர் ஸ்பின். தென் அட் த சேம் டைம் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் ஸ்பின், those two will couple. Okay, so when these two are having anti-parallel nuclear spin value, anti-parallel nuclear spin value, and anti-parallel na வேற ஒன்றும் கிடையாது. I have given this இந்த பெரிய ஆரோ இருக்கு இல்லையா, இந்த பெரிய கொஞ்சம் போல்டான ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா it represent the nucleon. ஓகே, இந்த நியூக்ளியானோட ஆன்டி பேரலல் ஸ்பின். இங்க வந்து ஒரு அப்வர்ட் ஆரோ போட்டிருக்கேன், ஒரு டவுன்வர்ட் ஆரோ போட்டிருக்கேன். இது ரெண்டையுமே யாரு ஸ்டெபிலைஸ் பண்றான்னு பாருங்க, எலக்ட்ரான் ஸ்பின் வந்து பண்ணது ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதனால வரக்கூடியதா இந்த ஸ்பின் கப்ளிங். ஸ்பின் கப்ளிங், நியூக்ளியான் ஸ்பின், electron spin, those two spin will couples and which results in a coupling constant. Okay, so this is an example for a carbon 13 proton 1 coupling. So if there are two peaks, நமக்கு வந்து ஒரு இடத்துல 2 peak கிடைக்குது, but we are expecting 1 தான் எதிர்பார்க்கிறோம். ஓகே, அது எதனால அப்படின்னா it is due to chemical shift. Okay, chemical shift from two non-equivalent nuclei or spin coupling which is arising from a neighboring non-equivalent nucleus with I is equal to 1. அதனால கிடைக்கக்கூடியது என்னது? Okay, so if there is a peak separation, நமக்கு வந்து ஒரு peak separation இருக்குன்னு வச்சுக்கோங்க, which does not change with the applied magnetic field, and the peaks are due to the spin coupling. 2 peak வந்து கிடைச்சிருக்கு, 2 peak வந்து பார்த்தீங்கன்னா magnetic field அப்ளை பண்ணி பார்க்குறீங்க, you are trying to split the peaks. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணி அது வந்து ஸ்பிட் ஆகல அப்படின்னா கண்டிப்பா என்னவா இருக்கும், அது ஸ்பின் கப்ளிங்னால தான் இருக்கும். there are two sign. ஒன்று வந்து சைன் வந்து பாசிட்டிவ் சைன் இருக்கும். பாசிட்டிவ் சைன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா when the number of intervening bonds between the interacting nuclei is odd. 1 bond coupling, 3 bond coupling அதெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகே, கப்ளிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ நெகட்டிவா இருக்கும் எப்போ அப்படின்னா when there is a even bond number of bonds இருக்கும்போது, 2 bond coupling இருக்கும்போது, 4 bond coupling இருக்கும்போது என்ன ஆகும், கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகே, then the magnitude of J, கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து யாருக்கு அதிகமா இருக்கும், 1 bond coupling தான் ரொம்ப அதிகமா இருக்கும். it decreases with the increase of distance of bond. ஓகே, ரெண்டு நியூக்ளியஸ் இருக்கு, 2 நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும்போது என்ன இருக்கும், கப்ளிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கூட என்ன அப்படின்னா கப்ளிங் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஓகே, அதுதான் இங்க ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ 1 bond coupling, this is 2 bond and 3 bond coupling. So 1 bond coupling will give a more value, its magnitude is more. Of course பக்கத்துல இருக்கும்போது என்ன ஆகும், கப்ளிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும்போது என்ன ஆகும், கம்மியா இருக்கும். ஸோ NMR பொறுத்தளவுல நம்ம என்ன பண்ணுவோம், கப்ளிங் பார்க்கும்போது பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களாம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுவும் கப்பல் பண்ணுவோம். பட் என்ன ஆகாது, the magnitude is very very less which cannot be recorded using ANMR.
NMR ரெக்கார்ட் பண்ணோம், பட் ரொம்ப ரொம்ப கம்மியா ரெக்கார்ட் பண்றதுனால நம்ம என்ன முடியாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்டால என்ன பண்ண முடியாது, அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. அந்த கப்ளிங் வந்து we can 4 bond 5 bond கப்ளிங் இருக்கும். ஓகே, பட் இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் வெரி வெரி லெஸ், ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த NMR என்ன பண்ண முடியாது, அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நேர்மையாக சொன்னது தான். ஸோ கப்ளிங் பியாண்ட் 3, ஸோ 3 bond கப்ளிங் அதுக்கு மேலே போச்சுன்னா தட் இஸ் இன்சிக்னிஃபிகண்ட். ஓகே, பட் தோஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ். அன்சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணலாம், சம்டைம்ஸ் இருக்கும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ்னால இருக்கலாம். சரியா, 125 this is for sp3 carbon, 170 for sp2 carbon. sp கார்பனுக்கு வந்து 250 இருக்கு பாருங்க. கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. ஸோ ஹையர் த எஸ் கேரக்டர் ஹையர் த ஸ்பின் கப்ளிங். எஸ் கேரக்டர்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ப்பா. எஸ் கேரக்டருங்கிறது எஸ் கேரக்டர் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று நினைச்சிடாதீங்க. எஸ் கேரக்டர் இஸ் நத்திங் பட் தி எலக்ட்ரான் டென்சிட்டி பிரசன்ட் இன் எஸ் ஆர்பிட்டால். ஓகே, அது எதனால அப்படின்னா, எஸ் ஆர்பிட்டால் மட்டும் நம்ம ஏன் சொல்றோம், ஏன் பி ஆர்பிட்டாலையோ டி ஆர்பிட்டாலையோ நம்ம ஏன் சொல்றது இல்லை அப்படின்னா, எஸ் ஆர்பிட்டால் இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் த நியூக்ளியஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஷேப். ஓகே, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், the shape of the nucleus is spherical. The shape of s orbital is also spherical. அப்ப என்ன இருக்கும்னா, the electron density, அதாவது s orbital என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸ்லி அசோசியேட்டட். சரியா, ரொம்ப உரிமை எடுத்துக்கும் எதோட, நியூக்ளியஸ் மேல. சரியா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா s orbital எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும்போது என்ன இருக்கும், நான் ஷீல்டிங் அதிகமாக இருந்தது சொன்னேன் நான் ஆக்சுவலா. ஓகே, அதே மாதிரி தான் இங்க ஹையர் தி எஸ் கேரக்டர், ஐ மீன் higher the electron density on the s orbital, higher the spin coupling. Higher the spin coupling. இது வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். sp3 பொறுத்தளவுல s character is just 25%. ஓகே, ஸோ கப்ளிங் கான்ஸ்டன்ட் இஸ் லெஸ். இங்க வந்து 33% இருக்கும், 33.3% இருக்கும், somewhat higher. இங்க 50% இருக்கும், more higher. ஓகே, ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான். ஸோ maybe you can, the question may be asked, the arrange the following in the order of s character கேட்கலாம். ஸோ இதுல இருந்து எப்படினாலும் கேட்கலாம் கொஸ்டின் வந்து. ஓகே, ஸோ இது வந்து கப்ளிங் கான்ஸ்டன்ட் வச்சு ஐ ஹவ் given some example. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். this is for 2 bond coupling for carbon hydrogen. It is 9 to 15. ஓகே, ஐ மீன் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இங்க வந்து 2 bond coupling hydrogen 1 F19. this is 50 hertz, 50 hertz இருக்கும். fluorine 2 bond coupling, this is 1 2. okay, 1 2 1 2 எல்லாத்துலயுமே 2 bond coupling தான் கொடுக்கிறேன். it is 160 hertz coupling is somewhat higher. And this is an unsaturated system. cis இருந்துச்சுன்னா 3 to 18 hertz, trans இருந்துச்சுன்னா 12 to 24 hertz. And this methodology ஆக்சுவலா அந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காம்பவுண்ட் வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. சரியா, ஓகே. அண்ட் திஸ் இஸ் ஃபார் அரோமேட்டிக் சிஸ்டம் அண்ட் திஸ் இஸ் ஃபார் அ காம்ப்ளெக்ஸ். ஒரு பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ்ல சிஸ் டிரான்ஸ் இருக்கும். இப்போ இதுல வந்து ஐ வில் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் இன்ஆர்கானிக் ஹியர். இப்போ this phosphorus is NMR active, P31. okay, and this is a cis isomer and this is a trans isomer. okay, cis and trans. இப்போ trans isomer பொறுத்தளவுல P31, I mean 2 bond coupling 1 2. okay, this 2 bond coupling is more in the trans isomer compared to the cis isomer. அப்போ இதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, we can predict. நீங்க P31 NMR ரெக்கார்ட் பண்ணும்போது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னா, P31 NMR ரெக்கார்ட் பண்ணும்போது உனக்கு வந்திருக்கிற கப்ளிங் கான்ஸ்டன்ட் வச்சு என்ன பண்ணிடலாம், the which isomer is predominantly formed அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, and this is the one of the method to distinguish cis and trans isomerism in a complex. okay, not only complex for organic molecules, அதுலயும் பார்க்கலாம் நீங்க. ஓகே, another method இதே மாதிரி FTIRல என்ன பண்ணலாம், you can distinguish, அங்கேயே distinguish பண்ணலாம். சரியா, and this is a 1 bond coupling
சிஸ்ஸை பொறுத்தளவில் விச் இஸ் ஹையர், சிஸ் ஐசோமரை பொறுத்தளவில் 1 பாண்ட் கப்ளிங்கில் வந்து ஹையராக இருக்குது கப்ளிங் கான்ஸ்டன்ட். டிரான்ஸை பொறுத்தளவில் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள் கான்சன்ட்ரேட் மோர் ஆன் திஸ் 2 பாண்ட் coupling. Okay, and another topic I'm going to discuss, சார் எப்பவுமே டிரான்ஸ்க்கு வேல்யூ அதிகமா இருக்குமா சார்? ஜே வேல்யூ எப்பவுமே அதிகமா தான் இருக்கும்பா. Thank you sir. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அப்படின்னா மேக்னெட்டிக் ஈக்குவலன்ஸ், மேக்னெட்டிக் கெமிக்கல் ஈக்குவலன்ஸ். ஓகே, மேக்னெட்டிக் ஈக்குவலன்ஸ், கெமிக்கல் ஈக்குவலன்ஸ். அது என்ன மேக்னெட்டிக் ஈக்குவலன்ஸ், கெமிக்கல் ஈக்குவலன்ஸ்? ஓகே, ஸோ கெமிக்கல் ஈக்குவலன்ஸ்னா என்ன அப்படின்னா நியூக்ளியை விச் ஆர் ரிலேட்டட் இன் சிமெட்ரி ஆப்ரேஷன். ஓகே, நம்ம வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா these two are same னு சொல்லுவோம். This is called if the molecule have a plane of symmetry or axis of symmetry which show same resonance frequency, that is called isochronous. ஐசோக்ரோனஸ்மாங்க, அதுதான் என்னது கெமிக்கல் ஈக்குவலன்ஸ். மேக்னெட்டிக் ஈக்குவலன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா it must be isochronous. I mean the molecule should be isochronous, that is chemically equivalent. Then in addition it must have same G with all other nuclei. coupling constant வந்து என்ன இருக்கணும், ஒன்று போல இருக்கணும். சரியா? அப்படி இருந்தால் என்னது மேக்னெட்டிக்லி ஈக்குவலன்ட் சொல்லுவாங்க, மேக்னெட்டிக்லி ஈக்குவலன்ட். ஓகே, ஒரு சின்ன டேர்ம் தான். ஐ மீன் கெமிக்கலி ஈக்குவலன்ட் நியூக்ளியை மே நாட் பி நெசசரிலி மேக்னெட்டிக்லி ஈக்குவலன்ட், பட் த ரிவர்ஸ் இஸ் ட்ரூ. ஓகே, ஒரு கெமிக்கலி ஒரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் எல்லாமே கெமிக்கலி ஈக்குவலண்டாக இருக்கு. அதில் வந்து மேக்னெட்டிக்லாம் ஈக்குவலண்டாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் மேக்னெட்டிக்லி ஈக்குவலண்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும் கெமிக்கலி ஈக்குவலண்டாக இருந்தே ஆகணும். ஓகே, அதுதான் இந்த ஒரு சின்ன சென்டென்ஸ் ஆக்சுவலாக. ரைட், வி வில் சி சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஒரு சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். கெமிக்கல் ஈக்குவலண்ட் பட் நாட் மேக்னெட்டிக்லி ஈக்குவலண்ட் நியூக்ளியை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதில் வந்து ஆக்சுவலாக சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் இருக்கும். சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஸ்பீசிஸை பொறுத்தளவில் 1,1 டைஃப்ளோரோ ஈத்தேன், 1,1 டைஃப்ளோரோ ஈத்தேன். இது C2 ஆக்சிஸ் இருக்கும், C2 ஆக்சிஸ். அண்ட் திஸ் ஃப்ளோரின் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஆர் கெமிக்கலி ஈக்குவலண்ட், கண்டிப்பாக இருக்கும், கெமிக்கலி ஈக்குவலண்டாக இருக்கும். பட் கப்ளிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் சிஸ், கப்ளிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் சிஸ் 3 பாண்ட் கப்ளிங் பாருங்க, 3 பாண்ட் கப்ளிங். ஸோ 1, 2, 3, 1, 2, 3 இந்த இது 1, 2, 3 இது வந்து டிரான்ஸ். 1, 2, 3 இது சிஸ். ஓகே, ஸோ சிஸ்ஸுக்கு வந்து என்ன, சிஸ்ஸு இந்த கப்ளிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேமா இல்லை, நாட் ஈக்குவலண்ட். அப்போ இந்த ஜே வேல்யூ ஷோஸ் அண்ட் தீஸ் டூ ஆர் மேக்னெட்டிக்லி நான் ஈக்குவலண்ட், மேக்னெட்டிக்லி நான் ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கப்ளிங், அதாவது இந்த ஹைட்ரஜன் இன் டிஃப்ரெண்ட் பிளேன் அண்ட் திஸ் ஹைட்ரஜன் இன் டிஃப்ரெண்ட் பிளேன், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் பிளேன்ல இருக்கும்போது இதோட கப்ளிங் கான்ஸ்டன்ட்டும் இதோட கப்ளிங் கான்ஸ்டன்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ இது these two are magnetically non-equivalent. ஓகே, அண்ட் திஸ் இஸ் த இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கெமிக்கலி ஈக்குவலண்ட் அண்ட் மேக்னெட்டிக்லி ஈக்குவல், ரெண்டுமே வந்து என்ன இருக்கும், ஈக்குவலண்டா இருக்கும். ஏன்னா I have given an J value of HA and FA, HA and FA. Okay, and HA FB, HA FB. இதோட J value, I mean 2 bond coupling is same, ரெண்டுமே சேமா தான் இருக்கு. அப்போ கண்டிப்பா என்னது, the fluorine and hydrogen atoms are magnetically equivalent. Sir, yes சார், அதுல வந்து நீங்க டிரான்ஸ் சிஸ் பேசுறீங்க சார், 3F. அதுல வந்து சிஸ்ல இருக்க 2J தானே சார் வரும், டிரான்ஸ்ல இருந்தா சார் 3J வர முடியும். ஃப்ளூரின் ஹைட்ரஜன் டிரான்ஸ்ல இருக்க சார் 3J வரும். ஃப்ளூரின் ஹைட்ரஜன் ரெண்டு ஃப்ளூரின் சிஸ்ல இருக்க 2J மட்டும் தானே சார் பேச முடியும். எப்படி இல்லை ஆக்சுவலா நீ இப்போ அசச்சன் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை கன்சிடர் பண்ணேன். இதை கன்சிடர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 பாண்ட் கப்ளிங் நான் டிஸ்கஸ் பண்ணேன். நான் 3 பாண்ட் கப்ளிங் சரி சார். டிரான்ஸ்ல பேசுறப்ப 3 பாண்ட் பேசலாம் சார். சிஸ்ல இருக்கப்ப எப்படி சார் 3 பேசுறீங்க? அதான் சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு.
இல்ல இப்ப கண்டிப்பா இப்போ இந்த ஃப்ளோரின் இருக்கு இல்லையா, Yes, ஃப்ளோரின் sir. வந்து பாத்தீங்கன்னா NMR ஆக்டிவ் தான். Yes, sir. கார்பன் 12 வந்து NMR inactive. Okay, sir. ஓகே, இப்போ புரோட்டான் வந்து பாத்தீங்கன்னா NMR ஆக்டிவ். Okay, sir. இப்போ கப்பல் பண்ணா யார் ரெண்டு பேரும் கப்பல் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோரினும் ஹைட்ரஜனும் கப்பல் பண்ணும். Yes, sir. இப்போ ஃப்ளோரின் ஃப்ளோரின் கப்ளிங் இருக்கலாம், Okay, FF sir. கப்ளிங் இருக்கலாம், அது வந்து 2 பாண்ட் கப்ளிங்ல வந்துடும். Yes, sir. ஓகே, 3 பாண்ட் கப்ளிங்ல இருக்கும்போது இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ஐ ஹவ் மார்க் திஸ் F as A, இது FB, இது F ஹைட்ரஜன் A, இது ஹைட்ரஜன் B. Okay, sir. ஓகே, இப்போ இந்த ஃப்ளோரின் ஏவும் ஹைட்ரஜன் அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், கெமிக்கலி ஈக்குவலன்ட் சொல்லிட்டோம். Okay, sir. Okay, sir. ரெண்டுமே கெமிக்கலி ஈக்குவலன்ட் தான். Okay, sir. இந்த ஃப்ளோரின் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது, இந்த ஹைட்ரஜன் இந்த பொசிஷன்ல இருக்கும்போது there is a possibility for coupling. Okay, sir. Okay, sir. possibility இருக்கா? இப்போ Yes, sir. at the same time இந்த fluorine can, இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன் can couples with this fluorine also. Okay, sir. Okay, sir. Okay, sir. அந்த HB வந்து FA கூட கப்பல் பண்ணலாம், FB கூட கப்பல் பண்ணலாம், FA கூட பண்ணா trans, FB கூட பண்ணா cis. ஆமா ஆமா. Thank you, sir. Thank you, sir. Okay. And this is another example, magnetically non-equivalency. It has a plane of symmetry actually. This di-substituted benzene, difluorine substituted benzene. So I have given FA and this is FA prime, and this is HA and HB. So HA prime, HB prime. Okay, so over designation கொடுத்திருக்கேன் நானு. And this is chemically equivalent, but this is magnetically non-equivalent. Magnetically non-equivalent. If you look at the 3 bond coupling, FA HA, FA is here, HA is here. So FA HA, so 3 bond coupling. Then HA FA, HA FA prime. I'm sorry, HA FA prime. 1 2 3 4. Okay, so actually இங்க என்ன சொல்றாங்கன்னா 4 பாண்ட் கப்ளிங் சொல்றாங்க, 4 பாண்ட் கப்ளிங். ஸோ அதாவது இந்த புரோட்டான், ஐ மீன் this proton couples with this fluorine as well as this fluorine. ஓகே, ஸோ இதோட கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால this is magnetically non-equivalent சொல்றாங்க. ஆக்சுவலி ஐ ஹாவ் அ டவுட், இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கு, இது வெதர் இட் இஸ் 4 பாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஐ வில் கிளாரிஃபை இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். மேபி எனக்கு இவ்வளோ சின்ன சந்தேகம் இருக்கு, நான் அது 3 or 4 சந்தேகம் இருக்கு, அதனால ஐ வில் கிளாரிஃபை இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தென் இதே மாதிரி இதே ஸ்பீசிஸ் தான், பட் த ஃப்ளோரின் ஆட்டம்ஸ் ஆர் இங்க வந்து ரெண்டுமே வந்து பேராபோஷில் இருக்கு, இங்க வந்து எனக்கு ரெண்டுமே ஆர்த்தோ ஈச் அதர். And this is again chemically equivalent but magnetically non-equivalent because the coupling constants are different. Again, this is a ethyl chloride. So halogen substituted the ethyl group. Actually, this is anti-gauge. There are 3 possible structures. So methyl protons and the methyl protons are chemically equivalent. So ஒரு டெசிக்னேஷன் போட்டிருப்பேன் ABC E DE, ABC DE, and in the gauge form ABC DE. Okay, this is another gauge form. So rotation about CC bond is fast. Okay, carbon bond ரொம்ப faster இருக்கும். That is what the methyl protons are magnetically equivalent. Okay, if you put a bulky group, okay, if the J value, yes sir, the ரெண்டுமே நான் ஈக்குவலன்ட் தானே சார், ஒரு மெத்திலின் ரெண்டுமே எப்படி சார் கெமிக்கலி ஈக்குவலன்ட்டா வரும்? இது ரொட்டேஷன் இருக்கனால வந்து ஈக்குவலன்ட் வந்துரும்பா. ஓகே சார். ஆக்சுவலா நான் மெத்தில் புரோட்டானை மட்டும் தான் சொல்றேன், நான் மெத்திலின் சொல்லல நானு. ஓகே சார். மெத்தில் புரோட்டான் வந்து ஈக்குவலண்டா இருக்கும், ஈவன் தோ இதோட இந்த கார்பனோட பொசிஷன் வந்து ஹைட்ரஜனோட பொசிஷன் பாரு, இங்க வந்து ரொட்டேஷன் A B C இருக்கு, இங்க வந்து A இங்க வந்துருச்சு, இங்க B இங்க போயிடுச்சு, C இங்க போயிடுச்சு, தென் C இங்க வந்துருச்சு. இதோட பொசிஷன் மட்டும் பாருங்களேன், இங்க வந்து A C B இதோட பொசிஷன் மாறிடுச்சு. பட் மெத்தில் புரோட்டானை பொறுத்தளவுல மேக்னெட்டிக்கலி ஈக்குவலன்ட். ஓகே, ஏன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபாஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து ஆக்சுவலா
இந்த மாஸ் பேஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நான் எப்பயுமே ஒரு இது டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஒரு மாலிகுல வந்து நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல ரெக்கார்ட் பண்றதுக்கும் லோ டெம்பரேச்சர்ல ரெக்கார்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபாஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகேண்ட்ஸ் ஆர் நெய்பரிங் ஆட்டம்ஸ் அதிகமா இருக்கும். அப்போ வந்து ஒரு பீக் தான் கிடைக்கும். பட் நீங்க லோ டெம்பரேச்சர் போகும்போது உங்களுக்கு கிட்ட மல்டிபிள் பீக்ஸ். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ரொட்டேஷன் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எல்லாமே ஈக்குவலண்டா இருக்கும். ஓகே, தென் J value for methyl protons for each methyl proton is identical. 1, 2, 3 எல்லாத்தையுமே இருக்கும். J value வந்து அதிகமா இருக்கும் when there is a rapid carbon-carbon bond rotation. Okay. I mean methyl protonக்கும் உடைய coupling constant. Of course ரெண்டு புரோட்டானுமே நான் ஈக்குவலண்ட் தான். ஓகே, இது ரெண்டுமே நான் ஈக்குவலண்ட் தான். இப்போ when we are restricting the rotation வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். Okay, by using a bulky group instead of X. அப்ப என்ன ஆகும், there is a magnetic non-equivalency in methyl protons. ஓகே, ஏன்னா ரொட்டேஷன் இருக்காது. எதனால அப்படின்னா it is because of different dihedral angles. dihedral angle இருக்குன்னா என்ன ஆகும், J வேல்யூ வந்து மாறும். HA, HD, HCD, HBD ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கும், ஒவ்வொரு J வேல்யூ வந்துடும். then there is a magnetic non-equivalency. okay, that is what different coupling constant values. Then we will look after the chemically and magnetically equivalent nuclei. Chemically and magnetically equivalent nuclei. And இதுல வந்து பாத்தீங்கன்னா these are all the example for chemically and magnetically equivalent nuclei. 6 protons இருக்கு. These are all chemically equivalent. You will get only one signal. And this is another one, 4 protons, which is chemically equivalent, only one proton NMR signal. Okay. This is again 2 kinds of proton. We'll get 2 proton NMR signal. ரெண்டு கிடைக்கும். This is 2 kinds of proton again. And this is an example, another example. These are all example. 3 kinds of protons will get 3 proton NMR signals. 3 கொடுக்கும். And this is a borane. We have 2 kinds of proton. Of course, this is terminal hydrogen atoms, and these are all bridged hydrogen atoms. Okay, this is called a banana bond. This is a diborane, and this is predicted with the help of NMR spectroscopy. Okay, and sir, here, yes. Sir, அதுல 3 வராதா சார் டைபோரேன்ல? above ஒன்னு below ஒன்னு bridge proton ஒன்னு இருக்கு. So 3 வராதா possibility? இது ரெண்டும் ஈக்குவலன்ஸ் கிடையாதா? ஓகே சார், ஓகே சார். ரெண்டுமே ஈக்குவலன்ட் தான். இது ரெண்டும் ஈக்குவலன்ட் தான். Thank you sir. ஓகே, சோ இந்த நாலும் ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டான், இது ரெண்டும் ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டான். ரெண்டு ஒன்னு above the plane, ஒன்னு below the plane இருந்தாலுமே கெமிக்கலி ஈக்குவலன்ட் தான் ரெண்டு, இந்த நாலுமே. ஓகே, அடுத்தது சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர் ஆஃப் பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தேன் நான். கப்ளிங் கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம சொல்லலாம். டிரான்ஸ் ஐசோமர் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் ஐசோமரை பொறுத்தளவுல we have a C2 axis இருக்கும் and sigma v இருக்கும். hence 2 chemically equivalent phosphorus இருக்கும். chemically equivalent phosphorus, it gives 2 proton NMR signal. இதுல வந்து 2 கொடுக்கும் and which split into doublet. இப்போ phosphorus 31 வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றோம். we have to consider this platinum. Okay, platinum will couples. Okay, so we'll get a doublet. So doublet கொடுக்கும். Okay, then cis isomer பொறுத்தளவுல இங்க வந்து symmetry இல்ல. symmetry வந்து இல்லாதனால there are the two phosphorus groups are chemically non-equivalent. அப்ப என்ன ஆகும், it will give a 2 different proton. ரெண்டுமே it will be considered as 2 kind of phosphorus. Okay, so each signal split by platinum and produce doublet and quadret, double quadret. Okay, so cis பொறுத்தளவுல coupling constant 1 bond coupling actually அது வந்து. ஓகே, 2 bond coupling வந்து டிரான்ஸ்க்கு வந்து அதிகமா இருக்கும், சிஸ்க்கு வந்து கம்மியா இருக்கும். then F19 NMR fluorine பொறுத்தளவுல இது வந்து it will give one signal. It's all giving one signal for
F19 NMR. Tetrafluoroxenon இது ட்ரை 3 ஃப்ளோரின் இருக்கு. ட்ரைஃப்ளோரோபோரேன், கார்பன் CF3H, ஆக்சுவலாக CHF3, இது வந்து 3 இருக்கும். மூணுமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்லி ஒன் சிக்னல், இதுலேயும் ஒரு சிக்னல் தான் கொடுக்கும். அண்ட் திஸ் NF3 வில் கிவ் ஒன் சிக்னல் இன் தி F19. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக இருக்கும். எல்லா ஃப்ளூரினுமே ஈக்குவலண்ட் இன் ஆல் தீஸ் ஸ்பீசிஸ். ஓகே, இட் ஹேஸ் அ சிமெட்ரி, டெட்ராஹெட்ரல் சிமெட்ரி C3V C3V. ஓகே, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூரின் எல்லாமே ஆல் ஆர் இன் தி ஐடென்டிக்கல் என்விரான்மெண்ட், ஒரே என்விரான்மெண்ட் இருக்கனால ஒரு சிக்னல் தான் கொடுக்கும். These are all example for two signals, two possible. இது வந்து ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸ்கொயர் பிரமிடல் இருக்கிறதுனால this fluorine is in a different environment compared to these four. This is an axial position and these four are in equatorial position. Okay, இது வந்து all these இந்த 4 என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளூரினோட கப்பிள் பண்ணி குவார்டர் கொடுக்கும். ஓகே, and this equivalent protons will give a doublet கொடுக்கும், and it will couples with all these four, it will give a quadrat. இங்க வந்து pentagonal bipyramidal, இதுல we have two kinds of fluorine atoms. இந்த ரெண்டும் I mean axial இருக்கக்கூடியது same environment, all these 5 are in the same environment. இந்த 5ம் ஒரு environmentல இருக்கும். சரியா? சோ ஒன்னு என்ன பண்ணும், I mean ஈக்குவரியல் பொசிஷன்ல இருக்கக்கூடியது. எஸ் சார், அந்த 4 கூட சேர்ந்து பென்டட் வராதா சார்? பென்டட் தான், அது தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதானே சொல்றா? அதான் சார். ஓகே. இது இந்த ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ளூரின் will couples with 4 and it is wrongly represented. ஓகே, நான் அது correct it. It's supposed to be pentate. அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, இதுல வந்து pentagonal bipyramidal, இதுல வந்து there are two kinds of fluorine atom. இது ரெண்டும் ஆக்சியல் இருக்கு. இது ஒரு சேம் கைண்ட், இது ரெண்டும் ஒன்று போல ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த 5ம் சேம் என்விரான்மெண்ட்ல இருக்கு. ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கலி அண்ட் மேக்னெட்டிக்கலி ஈக்குவலண்ட் நியூக்ளியை. இட் இஸ் ஈக்குவலண்ட் பொசிஷன், அதான் ஐ மீன் ஈக்குவலண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஃப்ளூரின் ஆட்டம்ஸ் 5 இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், இட் வில் கிவ் a triplet. ஏன்னா ரெண்டோட கப்பிள் பண்ணும். இது ரெண்டோட கப்பிள் பண்ணி இந்த 5ஓட சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா 5 என்ன பண்ணும், கப்பிள் பண்ணும், பட் அட் த சேம் பொசிஷன், ஒரே பொசிஷனை கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா ஓவர்லாப் ஆயிடும். எல்லா சிக்னலுமே ஓவர்லாப் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் a triplet. அண்ட் இந்த ரெண்டும் என்ன பண்ணும், இந்த சப்போஸ் இந்த ஃப்ளூரின் ஆட்டம் வில் கப்பிள்ஸ் வித் 1 2 3 4 5, இட் வில் கிவ் a sextet, 6 கொடுக்கும். சரியா? அண்ட் இதுவும் என்ன பண்ணும், it will also couple 1 2 3 4 5. ஸோ 5 கப்பல் என்ன பண்ண 6 கொடுக்கும், செக்ஸ்டர் கொடுக்கும். அப்போ என்ன நினைக்கலாம், 2 செக்ஸ்டர் கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம் நீங்க ஆக்சுவலா, பட் இட் வில் கிவ் only one sextet. ஓகே, என்ன காரணம் அப்படின்னா these two are in a same environment. அப்ப என்ன பண்ணும், ஒன்று போல கப்பல் பண்ணும். ஓகே, ஸோ 6 சிக்னலுமே என்ன அப்படின்னா இதோட 6 சிக்னல், இந்த ஃப்ளூரினோட 6 சிக்னல், இந்த ஃப்ளூரினோட 6 சிக்னல் என்ன ஆகும், ரெண்டுமே வந்து ஓவர்லாப் ஆயிடும். It will give only one signal. Okay, then இதே மாதிரி P4S3 இதுல வந்து we have two kinds of phosphorus. னா இந்த பாஸ்பரஸ் இருக்கு, இது பக்கத்துல யார் இருக்கான்னு பாருங்க, 1 2 3 3 சல்பர் ஆட்டம் இருக்கும். பட் if you look at this phosphorus, இது பக்கத்துல யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க, ஒரு சல்பர் ஒரு பாஸ்பரஸ், இந்த பக்கம் ஒரு பாஸ்பரஸ், இந்த பக்கம் இதோட பாருங்க ஒரு சல்பர் 2 பாஸ்பரஸ் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பாருங்க ஒரு சல்பர் 2 பாஸ்பரஸ். அப்போ all these 3 phosphorus atoms are in the same environment. இது 3 ஒரே என்விரான்மெண்ட்ல இருக்கும், இது மட்டும் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கும். அப்போ it will give a doublet. ஓகே, இது எதனால டபுளட் அப்படின்னா ஒரு பாஸ்பரஸ் மட்டும். சரியா? அண்ட் இந்த 3 it will give a quadrat. ஏன்னா this phosphorus can couple with 1 2. Okay, and in addition it will give a
2 bond coupling கொடுக்கும். 2 bond coupling 1 2. Okay, then this is the complex phosphorus phosphorus based complex. It will give a 2 kind of phosphorus atom 1 2. இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டும் same environment, இது ரெண்டும் same environment. Okay, so it will give a 2 kinds of signals. பொதுவா inorganic NMR பொறுத்தவரையில they will ask you to give number of signals, number of NMR signals. Okay, and then I will skip this first order, second order. Sir, the last compound வந்து experiment. இதுல வந்து இந்த காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் NMR ரெக்கார்ட் பண்றோம், P1331 NMR ரெக்கார்ட் பண்றோம்பா. It will give a 2 triplets. Okay, 2 triplets P31 NMR signals. So each signal split by other 2 equivalent phosphorus 31. Okay, இது வந்து சப்போஸ் இந்த பாஸ்பரஸ் அடம் வச்சுக்கோங்க, இதுல வந்து இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட். ஓகே, இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட், இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட். Even though we have 4 phosphorus atom, இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட், இந்த ரெண்டும் ஈக்குவலண்ட். ஓகே, and this is அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இது ரெண்டும் it will give a singlet. So no bond coupling, it will give only one signal. 2 bond coupling பாருங்க, and it will couples with this is 1 bond and this is 2 bond. இதோட இந்த phosphorus பாருங்க, it will couples with இங்க இந்த பக்கம் 1 2. ஓகே, அப்ப என்ன பண்றது, we have a 2 bond coupling படத்துல உள்ள it will give a triplet. So இது ஒரு phosphorus atom இருக்கு. So 2 phosphorus atom will give a 2 signals. ஓகே, so இப்போ இது என்ன பண்ணிருக்கு, I mean let us consider this is A ன்னு வச்சுக்கோங்க. So it corresponds to A, ஏதுக்குரியது, and it corresponds to B. So these are all A and these two are B. இது ரெண்டு B ன்னு வச்சுக்கோ. Okay, so B என்ன பண்ணுது, without coupling it gives only one signal. So after 2 bond coupling, so A என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை பொறுத்தளவுல it will not couple. ஏன்னா இது என்ன, நைட்ரஜனை பொறுத்தளவுல I வேல்யூ வந்து 1. ஓகே, அது கப்புள் பண்ணாது. இந்த பக்கம் நைட்ரஜன் இருக்கு, கப்புள் பண்ணாது. பட் நெக்ஸ்ட் யார் இருக்கா, பாஸ்பரஸ் இருக்கு. பாஸ்பரஸ் I வேல்யூ half இருக்கும். கண்டிப்பா என்ன பண்ணும், இந்த பாஸ்பரஸ் will couples with this phosphorus, இதோட கப்புள் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இந்த பாஸ்பரஸ் will couples with this phosphorus. So ரெண்டு பாஸ்பரஸ் இருக்கு, அப்போ you'll get a triplet. It will the one peak split into 3, ஒரு triplet split பண்ணும். இதே மாதிரி இதுவும் இங்க கப்புள் பண்ணும், இதோட கப்புள் பண்ணும். ஓகே, since the A, I mean PA are in the same environment, it will give a triplet கொடுக்கும். இதே மாதிரி இந்த பாஸ்பரஸ் கன்சிடர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணும், இது ஒரு சிக்னல் கொடுக்கும் without coupling. ஓகே, so after 2 bond coupling, 2 bond coupling என்ன பண்ணும், I mean இது வந்து 1 bond coupling, 1 bond coupling வச்சுக்கோம். This is, I mean this is no bond coupling and this is 1 bond coupling. 2 bond coupling 2J அப்படின்னு வச்சுப்போம். வச்சுட்டோம்னு வச்சுக்கோ, the phosphorus couples with another phosphorus neighbor. இந்த phosphorus can couple with this one as well as this one. இதோட couple பண்ணும். I mean இந்த phosphorus இதோட couple பண்ணும், இதோட couple பண்ணும். ஓகே, since the B, phosphorus B ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் என்விரான்மென்ட் இருக்கிறதுனால it will give, இப்போ இது ரெண்டு பாஸ்பரஸ் கப்புள் பண்றதுனால it will give n+1. ஓகே, n+1 னா பக்கத்துல ரெண்டு பாஸ்பரஸ் இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ட்ரிபிள் கொடுக்கும், triplet. So this is what I have mentioned, it gives a 2 triplets. Okay, 2 triplet P31 NMR signals. Okay, ஓகே அப்பா. எஸ், அப்ப 4 ட்ரிப்ளெட் கிடைக்கும், அந்த 2 ட்ரிப்ளெட் ஒண்ணா சேர்ந்துரும், அப்படிதானே சார்? ஆமா ஆமா. ஓகே சார், ஓகே சார், थैंक यू. ரெண்டுமே ஒரே என்விரான்மென்ட்ல இருக்கறனால இந்த A ரெண்டு சேர்ந்துரும், ஓவர்லாப் ஆயிடும். இந்த ரெண்டும் ஒரே என்விரான்மென்ட்ல இருக்கறனால இது ரெண்டும் ஓவர்லாப் ஆயிடும். थैंक यू சார். ஓகே, this is the first order, second order actually NMR இத ஸ்கிப் பண்ணிறேன் நானு. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
ஓகே, ஷிஃப்ட் ரீஜன் யூஸ் பண்ணுறது ஐ வில் ஸ்கிப் திஸ். ஷிஃப்ட் ரீஜன் யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, ஆக்சுவலாக ஓவர்லாப்பிங் இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஷிஃப்ட் ரீஜன் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து செப்பரேட் ஏரியா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூரோப்பியம் ஐ மீன் லேந்தனைட்ஸ் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஷிஃப்ட் ரீஜன் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மேபி வில் சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னொரு கிளாஸ் போகும், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். வில் சி தி ரிமைனிங் டாபிக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, உங்களுக்கு இப்போ எதுவும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அப்போ பார்க்கலாம்.